ப்ரோ இன்னைக்கு கங்குவா புக்கிங்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா போகுதா? இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் ப்ரோ இருக்கு. எல்லாம் பார்த்துருப்பீங்களே எப்படின்னு ஒழிச்சு மச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கார்த்தி நேற்று சன் டிவில சிங்கம் 2 போட்டிருந்தாங்க படம். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணது, எப்படி இந்த சூர்யா இப்படி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்தது. அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லு, அந்த படமே நல்லா இருந்தது. அப்படி இந்த சூர்யா எப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு. ஓகே கொடுங்க பார்ப்போம். வெற்றி தொழில் சகஜங்க, அது எல்லாருக்கும் வர்றது தான். ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின், இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல்ல அந்த நிரஞ்சல் 3 அந்த படம் எப்படி ப்ரோ? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அந்த படத்தை பத்தி? இல்லை இது வரைக்கும் அது ஷோலாம் போடல, போட்டால் சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ எனக்கு இப்போ கங்குவா ரிலீஸ் ஆகி இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அவங்க ஒரு ஹைப் கொடுத்தாங்க. ஒரு ஒரு ஆக்டரோட ஸ்டார்டம்க்கு வந்து இந்த அளவுக்கு ஹைப்ல வர ஃபிலிம் வந்து இதே நம்ம டைம் பாஸ்ல வந்து நிறைய டைம் வந்து அதோட ப்ரீ பிஸ்னஸ் பத்தி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, இந்த அளவுக்கு ஹைப் இருக்கு. ஒரு ஹைப்புக்கான ஒரு ஓப்பனிங் அந்த அளவுக்கு ரிலையபிள் சோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் வந்து தமிழ்நாடு இருக்கட்டும், வேற எந்த ஸ்டேட் இருக்கட்டும், ஓவர்சீஸ் இருக்கட்டும், ஜஸ்ட் டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ்ல மட்டும்தான் அந்த ஹைப்புக்கு ஏற்ற பிஸ்னஸ் ஆயிருக்கு. மற்றபடி அந்த தியேட்ரிக்கல் ஓப்பனிங்க்கு வந்து எங்கேயுமே அந்த ஓப்பனிங் வந்து நமக்கு வரலையே ப்ரோ. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஓப்பனிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் வர இப்போ விஜய் ஃபிலிம் ஆகட்டும், அஜித் ஃபிலிம் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஃபிலிம் ஆகட்டும், இப்போ கோட்டுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் அடிச்சாங்க, வேட்டையனுக்கு விஜய் ஃபேன்ஸ் அடிச்சாங்க. ஆனாலும் அந்த ஓப்பனிங் எங்கேயுமே வந்து பாதிக்கல. பட் இதுக்கு அந்த பேசிக் ஓப்பனிங் கூட வரலையே ப்ரோ. அது என்ன ரீசனா இருக்கும்? இல்ல ப்ரோ, அஜித் படத்துக்கு சொல்றீங்க. தமிழ்நாடு தவிர வேற எங்க? இப்போ கேரளால நம்பர் 2 ஹையஸ்ட் ஓப்பன் ப்ரோ சொல்லி அஜித் இருக்காங்க இந்த அஜித் ஃபிலிம் வருஷத்துல. வந்து சிவாவோட தெலுங்கு நல்லா தான் சிவாவோட ஓப்பன் ஆச்சு. இல்ல தமிழ்நாடு ப்ரோ பெருசா சிவா ஓப்பன் ஆகல. இல்ல ப்ரோ நீங்க சிவா எப்படி கூட அதை வந்து சொல்றீங்க மத்த எல்லாருக்கும் பயங்கரமா ஓப்பன் ஆகுதுன்னு? எதுவும் உங்க ரிலேபிள் இல்ல சோர்ஸ்? ப்ரோ இல்ல ப்ரோ அஜித்துக்கு வந்து அந்த மாஸ் ஃபாலோயிங் இருக்கு ப்ரோ. நான் ஒரு விஜய் ஃபேனு, ஒரு பேஸ், நான் ஒரு ஹார்ட் அண்ட் விஜய் ஃபேன். ஆனாலும் நான் சொல்றேன், அஜித்துக்கு வந்து இன்னும் ஒரு 3 படம் ஃப்ளாப் ஆனாலுமே அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும், அந்த ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அது நான் சொல்லலை. இப்போ இப்போ சூர்யா வந்து அந்த 2005 to 11 அந்த பீரியட்ல வந்து செம்ம பீக்ல வந்து ஹீரோ. அவர் வந்து நிறைய ஃப்ளாப்ஸ் கொடுத்தாரு தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு அவர் கெரியர்லயே அஞ்சானுக்கு அப்புறம் வந்து மோஸ்ட் ஹைப் ஃபிலிம். ஆனா அந்த பேசிக் ஓப்பனிங் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து அந்த நிறைய பேஜஸ்ல வந்து அந்த ஓப்பனிங் கலெக்ஷன் ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவ்ளோ என்ன நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்து வரும்போது பார்த்த ஹீரோ ஒரு பேசிக் ஓப்பன் அந்த கல்ட் ஃபேன் ஃபாலோயிங், அந்த மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் வந்து இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங்கும் இல்லாம, அந்த ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அந்த வீக்கெண்ட் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் புல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சர்வைவ் ஆயிருக்கலாம். இந்த அளவுக்கு ஹைப்ல வர படம் விஜய்க்கு லியோ மாதிரி, சூர்யாக்கு வந்து கங்குவா. அந்த அவ்வளோ பெரிய ஹைப் இருந்தும் கூட இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. அதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா 2010 வரைக்கும் சூர்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. அது அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே இறங்கிட்டாரு. அவர் கேட்டது வந்து அவர் கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா ப்ரோ, காலையில இருந்தே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே நெகட்டிவ் வந்துச்சு ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஓகே, செகண்ட் தேர்ட் டே எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அப்படியே இருக்கும் நைட் ஷோ வரைக்கும். பட் உங்களுக்கு மார்னிங்ல இருந்து நெகட்டிவ். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் டூவும் சரி, வேட்டையனும் சரி. ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ சீரியஸா ப்ரோ இல்ல கரெக்ட் ப்ரோ. ஈவினிங் நைட் ஷோல வந்து ஃபுல்லே ஆகாது ப்ரோ. ஈவினிங் நைட் ஷோ யாரும் வாங்க மாட்டாங்க. மார்னிங்ல இருந்தே ப்ரோ ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா அவங்க அட்வான்ஸ் புக்கிங்கே பெருசா ஆகல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டேக்கு. அதுதான் பெரிய பேக் டிராப்.
இல்ல நீங்க ப்ரோ, மத்த இல்ல படத்தை ப்ரோ இப்போ சொன்னீங்கன்னா கேரளால இந்த இயரோட செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ஓப்பனிங்ல ப்ரோ இருக்குன்றாங்க. கடைசியா தெலுங்கு நல்ல அவருக்கு ஓப்பனிங். ஈட்டி ஆனா படம் நீங்க தான் ப்ரோ ரிலீஸ் ஏன் ஆச்சு. நீங்க பாருங்க, நான் இல்ல ஆந்திரா கேரளா பத்திலாம் பேச அட்வான்ஸ் விரும்பல. புக்கிங் ஆனா ஆகாததுக்கு தமிழ்நாட்டுல காரணம் வந்து உங்ககிட்ட படம் 2 கேட்கல தமிழ்நாட்டுல நாள் ப்ரோ, முன்னாடி ஆகுது. தான் ஏஜி புக்கிங் கிட்ட ஆரம்பிச்சாங்க. கேக்குறேன். இப்போ அஜித் படமோ ஏதோ வந்துச்சுன்னா எல்லா இடத்துலயுமே பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் ஆகுன்றாருல, எங்க ஆச்சுன்னு கேக்குறேன். இல்ல அவரோட ட்ரஸ்டபிள் ப்ரோ சோர்ஸ் என்ன ப்ரோ சொல்லுது? இல்ல ப்ரோ, அஜித்தோட ஃபிலிம் வந்து இது வரைக்கும் வந்து அந்த 200 crore டச் பண்ணது இல்லைங்கிறது தான். அது விடுங்க. ஆனா அஜித்துக்கு அந்த மாஸ் ஓப்பனிங் புல் இருக்கு. நீங்க ஆனா கம்பேரிட்டிவா உண்மையா சொல்லுங்க. சொல்றேன் ப்ரோ. ப்ரோ தமிழ்நாடுல இருக்கு, நான் இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல தமிழ்நாடுல சொல்லுங்க. இருக்கு. உங்க நான் ரிலேபிள் உண்மையா சோர்ஸ் சொல்றேன். என்னன்னு கேக்குறேன். அஜித் வந்து இஃப் ஹி மேக்ஸ் அ ரைட் காம்பினேஷன், அவர் வந்து ஒரு ப்ராப்பரான டைரக்டர், ப்ராப்பரான ஒரு காம்பினேஷன்ல வந்தாருன்னா சீரியஸ்லி அவருக்கு அதர் லாங்குவேஜ்லயும் ஓப்பனிங் இருக்கும், ஓவர்சீஸ்லயும் ஓப்பனிங் இருக்கும். துணிவிலேயே அவர் காட்டினாரு. ப்ரோ இன் கேஸ் ஓவர்சீஸ் கிளாஸ்ட் இருக்கும். வித் அதர் வாரிசு. ஸ்டேட்ல அஜித்தோட பெனிட்ரேஷன் கம்மி தான். ப்ரோ தமிழ்நாடுல இப்ப he is a கோட் top கோட் tier நீங்க actor. ஒரு கோட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் விஜய் ஃபேன் தான். கோட் எடுத்துக்கோங்க. கேரளால என்ன கலெக்ஷன் ஆச்சு, ஆந்திரால என்ன கலெக்ஷன் ஆச்சு, ஹிந்தில என்ன ப்ரோ கலெக்ஷன் ஆச்சு. நீங்க ஏன் ஜஸ்ட் ப்ரோ ஓவர்சீஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் விஜய் படத்தோட கம்பேர் பண்றீங்க? இல்ல உங்களுக்கு நான் ஏஜ் விஜய், தான், ஏன்னா he has penetrated, ப்ரோ இப்போதைக்கு இந்த நோ அதெல்லாம் நோ நோ சொல்லக்கூடாது ப்ரோ. ஜஸ்ட் ப்ரோ இப்போதைக்கு ஒவ்வொரு விஜய் கூட படமும் ஒவ்வொரு கம்பேர் படத்துக்கும் பண்றதுக்கான ஒவ்வொரு ரீசன். பொட்டன்ஷியல் இருக்கும் ப்ரோ. நீங்க அப்படி சொல்ல முடியாது. அதுதான் அதுதான் ப்ரோ ப்ரோ, இல்ல he இல்ல, has நான் என்ன சொல்றேன்னா penetrated. ப்ரோ ஒரே விஜய் நிமிஷம். சூப்பர் ஸ்டார்டம்ல இருக்காரு ப்ரோ. இப்போ நீங்க எல்லா அதுதான் படத்தையும் அது எடுத்துட்டு போயிட்டு நீங்க விஜய் படத்தோட கம்பேர் பண்ணி ஏன் அவ்வளவு ப்ரோ ஆகலைன்னா அவ்வளவு விஜயோட ஆகணும்னு சூப்பர் ஸ்டார்டம். சொல்லுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம். விஜயோட சூப்பர் ஸ்டார்டம் வந்து லியோல வந்து அந்த ஆந்திராவோட கலெக்ஷனும், கேரளாவோட கலெக்ஷனும், கர்நாடகாவோட கலெக்ஷனும் காட்டிச்சு. பட் அதே கோட்டுக்கு அந்த கலெக்ஷன் இல்லையே. ஆந்திரால எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு, கேரளால எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு. ப்ரோ ஆனா அந்த சூப்பர் ஓவர்சீஸ் அண்ட் ஸ்டார்டம் தமிழ்நாடு. டசன்ட் டிஃபைன் ஃப்ரம் ப்ரோ 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 நீங்க ப்ரோ அப்படிலாம் இட் ஜஸ்ட் பார்க்காதீங்க கிவ் டிபெண்ட்ஸ் மீ ப்ரோ. an ஆன் எக்ஸாம்பிள். ஓவராலா எவ்வளவு வருதுன்னு ப்ரோ பாருங்க. இல்ல ஜஸ்ட் இட் கிவ் மீ அவ்வளவுதான். an. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டார். அதான் நீங்க விஜய் ஓவரால் தான், படம்னா ஓவரால் தான். பாப்பீங்க, புரியுதா? ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடுவோட அந்த மார்க்கெட்டும் ஓவர்சீஸோட மார்க்கெட்டும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ தமிழ் ஆக்டர். ஆமா ஏன்னா ஆமா. அதர் ஸ்டேட்ஸ் நம்பவே முடியாது. ஓகே. தமிழ்நாடு தான் மெயின் ஹோம் ஸ்டேட். ஹோம் ஸ்டேட்டோட மார்க்கெட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ தமிழ் ஆக்டர். அதே மாதிரி ப்ரோ ஓவர்சீஸ்ல வந்து நிறைய இடத்துல தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஹோம் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆனா ஒரு நாள் முன்னாடி தான் புக்கிங் ஏஜி ஆரம்பிச்சாங்க இந்த ஏஜி படத்துக்கு. ஏஜி இல்ல ஒரு ப்ரோ நிமிஷம். சொல்லுங்க. ஏஜி என்ன என்ன சொல்ல வர்றீங்க அது சொல்லுங்க, டக்குன்னு இல்ல முடிங்க. ப்ரோ, மேட்ரு நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த ஹோம் ஸ்டேட்லயும் ஓவர்சீஸ்லயும் தமிழ் ஆடியன்ஸ் மேக்ஸிமம் பார்க்க போற ஸ்கிரீன்லயும் அந்த பேசிக் ஓப்பனிங் ஏன் ஐயோ இல்லைன்னு கேக்குறேன். மேட்ருக்கு வாங்குங்க. ப்ரோ ஹோம் ஸ்டேட் ரோஹிணி அது ஸ்டேட். காலையில 4 மணிக்கு படம் ஓபன் நல்லா பண்ணாங்க இல்ல, ப்ரோ படத்துக்கு இங்க. வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் அவ்வளவுதான். படம் இப்ப ஃபர்ஸ்ட் ஏன் இல்ல, நாளே நல்லா இல்ல, ப்ரோ என்ன ஃபர்ஸ்ட் ஷோவே நல்லா என்னவா இருக்கும் இல்லன்ட்டாங்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லைங்க. ஏஜி ஐப்பு இல்ல, அவர் தான் ஓகேவா? சொல்றேன்ல, இவங்க பேசின ஹைப் இல்ல அளவுக்கு ஐப்பு இல்ல, படத்துக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸ் ஐப்பு இல்ல, புக்கிங் பெருசா போல அந்த படத்துக்கு. ஓப்பனிங் இல்ல, எல்லாருமே படமும் நல்லா ப்ரோ இல்ல, ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் படுத்துருச்சு, மத்தியில அவ்வளவுதான். இருந்துச்சு ப்ரோ, ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு. மத்தது பார்க்கும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெயிட் பண்ணி போலான்னு தான் இருந்தாங்க. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படமும் ஈட்டி எனக்கு அதுவும் நல்லா புரியலையா போல. ஐயோ, எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப வந்து சம்மந்தமே இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க. கை புண்ணுக்கு இதுக்கே கண்ணாடி, அது தெரிஞ்சு போச்சு இதான் அப்படின்னு. கையில தான் அடிபட்டு இருக்கு, அதை கண்ணாடி வச்சு பார்க்க போறீங்களா? அது அது இது என்ன இது லாஜிக்கு? ஓப்பனிங் கம்மியா கார்த்தி ப்ரோ இருக்குன்னா எனக்கு ஹைப் கம்மியா புரியல. இருந்துச்சு, நீங்க அதான். கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சூர்யா லாஸ்ட் ஸ்டார்டம் சொல்ல வரீங்களா? ப்ரோ ப்ரோ அது நீங்க அப்படிலாம் யாரு ப்ரோ சொல்றீங்களான்னு அவர் சொன்னா? அப்படிலாம் கேட்கறாரு, யாரு ப்ரோ அவர் சொன்னா? இங்க இப்போ சொல்லல. உனக்கு நீங்க அதுதான் அததான் மீன் பிரச்சனையா? பண்ண எனக்கு வரீங்களான்னு புரியல. உங்ககிட்ட எனக்கு உனக்கு கேக்குறாரு. அதுதான் பிரச்சனையா? இல்ல எனக்கு அதுக்கு பதில் இல்ல சொல்லுனா ப்ரோ, நான் என்ன போதுமா? உன் கேக்குறேன்னா, ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா சொல்லு. அதை சொல்லிட்டா உன இல்ல ப்ரோ, ஆத்மா சாந்தி ஒரு அடைஞ்சிருமா? ஒரு இப்ப விஜயோட வாரிசுக்கு என்ன இல்ல இல்ல ஹைப் இருந்துச்சு? இல்ல, ப்ரோ நான் திருப்பி நான் சொல்றேன் ஏன்டா ப்ரோ, விஜய் விஜய் விஜய்னு பேசிட்டு சூப்பர் இருக்க? ப்ரோ ஸ்டார்டம்ன்றது நான் படத்தை ப்ரோ கேக்குறது, இப்ப நீ பொறுத்து ப்ரோ, ஸ்டார் ஒரே சூர்யாவோட நிமிஷம் ஸ்டார்டம் நான் வந்து சொல்லட்டா? குறைஞ்சு போச்சு, சூர்யாவுக்கு ஸ்டார்டம் இல்லைன்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா வந்துடும், அவ்வளவுதான். நைட்டு தூங்கிடுவேன் நிம்மதியா, அதுதானே? ப்ரோ சந்தோஷம் இல்ல ப்ரோ, அப்புறம் நான் என்ன இந்த பேசிக் ஓப்பனிங் கூட சம்பந்தம்லாம் வராம பேசிட்டு இருக்க? ப்ரோ. அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே 11 அடிச்சிட்டாங்க. வருஷமா உங்களுக்கு காலையில படம், எந்த ஃபர்ஸ்ட் ஷோ. படமும் ஓடல, ஹிட் ஆகல. போனப்படி ஈட்டிக்கும் அதுதான் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி படமும் நடந்துச்சு. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா, பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு நீ வந்து. கார்த்திக் ஜி, இன்னைக்கு வலைபேச்சுல ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா வந்துட்டு இவரு சிவா வந்து படத்தை வந்து யாருக்குமே காட்டல, பிசினஸ்க்கு காட்டல, அது 40 மினிட்ஸ் உண்மைதான். யாருக்கும் காட்டிருக்காங்க. காட்டல, ஏங்க காட்டல. அதெல்லாம் பொய்ங்க, யாருக்கும் காட்டல, அதெல்லாம் காட்டாம இருப்பாங்க. காட்டியா யாருக்கும் அஜீஷ் காட்டலங்க. உண்மையிலேயே? உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். ஏன் அது எப்படி கார்த்தி? ப்ரோ காட்டினாரு. இந்த மாதிரி பண்ணா ஃபுல் ஹீரோவும் வெர்ஷன் ப்ரொடியூசரும் படம் காட்டாம, காட்டாம இருப்பாங்க ஃபுல்லா? இல்ல ஃபுல் வெர்ஷன் காட்டாம ½ அன் அவர் 40 மினிட்ஸ் அதை காட்டியிருக்காரு. உண்மைதான். ஆனா அந்த மாதிரி படத்தை ப்ரோ அது இந்த மாதிரி மாதிரி சொல்லி பார்க்காம இருப்பாங்களா கார்த்திக் ஜி? மத்த ஆக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதர் ஆக்டர் இந்த மாதிரி ரொம்ப பார்க்காம இருப்பாங்க. க்ளோஸா இந்த ப்ரொடியூசர் பார்த்திருப்பாரு, ஞானானந்த பார்த்திருப்பாரு, அப்புறம் சூர்யா பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸா ஒரு 4-5 பேர் பார்த்திருப்பாங்க. அதை தாண்டி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த ஒப்பீனியன் யாரும் சொல்லாதனாலதான் இந்த சவுண்டு பிரச்சனை இதெல்லாம் வந்தது காரணம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏஜி இல்ல நீங்க கார்த்தி, நீங்க ஷேர் சூர்யா பண்ணிருக்கிறது பார்த்தினாவே தெரிஞ்சிருக்கும் கார்த்தி. போஸ்ட் ஆக்சுவலா அந்த பண்ணிருக்கிறது ஸ்டார்டிங் அந்த எல்லாமே 20 அப்படிதான் மினிட்ஸ் இருக்கு. 25 மினிட்ஸ் எவ்வளவு லேக் இருக்கு. சூர்யா அவ்வளவு படம் வச்சிருக்காரு, அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அழகா எடுத்துட்டு இருக்கலாம், ட்ரிம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா அந்த ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு அந்த சவுண்ட் இஷ்யூ கம்மி பண்ணிட்டாவே டீசென்ட் வாட்சபிள் படமா வந்திருக்கும். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் தருண். இப்ப ஏஜி அதுதாங்க இவ்வளவு அதுக்கான நேரம் அந்த ஆப்ஷனே ஸ்டார்டம் கொடுக்கலங்க. பத்தி சிவா பேசினாங்க. வந்து அந்த ஆப்ஷனே ப்ரோ கொடுக்கலையே. நான் யாருக்காவது காட்டி ப்ரோ அந்த நான் ப்ரோ என்ன ஒப்பீனியன் நீங்க கேட்டிருந்தா நீங்க தானே. ஷேர் பண்றது எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்கு ப்ரோ ஏஜி ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா ப்ரோ, இப்போ இப்போ வந்து சூர்யா மாதிரி தான் விக்ரமும் கடைசி ஒரு 10-11 இயர்ஸா அவருக்கு சாலிட் பிளாக் பஸ்டிங்கிற அளவுக்கு படமே இல்ல. பட் ஸ்டில் தங்கலான் நல்லா ஓபன் ப்ரோ பண்ணிருக்கே, அது அதனால என்னைக்கு தான் ஓபன் கேக்குறேன். ஆச்சு ப்ரோ? அது எப்போ ப்ரோ ஓபன் ஆச்சு? எது ப்ரோ? இல்ல இப்ப ஏஜி தங்கலான் தான் உனக்கு ப்ரோ. என்ன உனக்கு டேட் என்ன ப்ரோ தங்கலான் ஏங்க வேண்டாம் ஓபன் சொல்லு ஆச்சு? சொல்லு. தங்கலானா எனக்கு என்னங்க இல்ல ஓப்பனிங் இல்ல இருந்தது? எனக்கு ஒன்னு உனக்கு பெருசா என்ன என்ன ப்ரோ ஓப்பனிங் இல்லைங்க. பேசுறீங்க? இல்ல தங்கலானா அதோட கங்கோ ஓப்பனிங் இல்ல எவ்வளோ? இதோட கங்குவா ஓப்பனிங் சரியில்லைன்னு எவ்வளவு சொல்லியாச்சு, ப்ரோ? கங்குவா சரியா போலன்னு சொல்லியாச்சு, ஃபிளாப்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லணும் இன்னும்? எதையாவது சொன்னா உனக்கு இல்ல உனக்கு அவரு இதுதான் ஷேர் வேணும் அப்படின்னு பண்ணிருக்கிறது நினைக்கிறியா? எல்லாமே அந்த டார்கெட்டட் இத பண்ணிட்டு இங்க வந்து நீ இத சொல்லியே ஆகணும்னு டிமாண்ட் பண்ணி கேக்குறது தான் எனக்கு ப்ரோ புரியல. இல்ல இல்ல அதுதான் நான் எல்லாமே வந்து சொல்லி ஒரு முடிச்சாச்சு. இதுல என்ன ஹேட்ரட்காக இருக்கு? நம்ம சொல்லல. ஏதாவது மாத்தி பேசுறோமா? இல்ல அது நான் கிடையாது. வந்து இல்ல ப்ரோ, நான் ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஹேட்ரட்காக ப்ரோ பேசல அவர் என்ன சொல்ல ப்ரோ. வர்றாருன்னா வேற என்னடா நான் ஏன் நான் தான் சொல்லி உங்க முடிச்சிட்டேனே ப்ரொஃபைல்ல எல்லாத்தையுமே. நீங்க என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க? கங்குவா சரியில்லை, கங்குவா ஓப்பனிங் கம்மி, கங்குவா வந்து ஹைப் நினைச்ச ஹைப்லாம் கிடையாது, ப்ரோ ஓப்பனிங் நான் என்ன கம்மியாச்சு, சொல்றேன்னா, கலெக்ஷன் கம்மி, இல்ல எல்லாமே இல்ல சொல்லி நான் வந்து முடிச்சிட்டேனே. இப்ப இன்னும் இல்ல என்னடா இல்ல சொல்லணும் உனக்கு? இல்ல ப்ரோ, நான் வந்து இப்போ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக சொல்ல. பீஸ்ட் வந்து அட்டர் மொக்க படம், யோ அவ்வளவு ப்ரோ நெகட்டிவ் ப்ரோ ரிவ்யூஸ். ஒரு பைத்தியமான நிமிஷம் நீ, ப்ரோ, படத்துல ஒரு ஒரு நிமிஷம் இரு ஓப்பனிங் ப்ரோ. இருந்துச்சுல. பைத்தியமா நீ திரும்ப வந்து வாரிசு ரஜினியும் பீஸ்ட் சூர்யாவும் ஒரே தங்கலான்னு கப்பல்ல இதே பேசிட்டு வைக்காதீங்க. இருக்கனே. டேய் நான் சொல்லி முடிச்சாச்சேடா, அப்புறம் சும்மா அதையே பேசிட்டு ரஜினியும் இருக்க சூர்யாவும் பைத்தியம் ஒரே தான். கப்பல்ல ப்ரோ வைக்காதீங்க. ப்ரோ அவர் என்ன பீஸ்ட் ப்ரோ தெரியுமா சொல்றாரு இருக்கிற ப்ரோ அவரு? எல்லா காவியத்தையும் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு ப்ரோ. ஸ்டார்டம்ன்றது ஆளுக்கு வர்றது, படத்துக்கு வர்றது இல்ல. விஜய்னாலே வந்து பாப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட், அதான் அந்த ஸ்டார்டம். ஏங்க நீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் இல்ல. சேர்த்து வச்சு ப்ரோ ஓகே ஓகே அதே அதெல்லாம் தான் சி ப்ரோ அவரும் ரெண்டு கேக்குறாரு பேரும் அவரு. ஈக்குவலா நீங்க வைக்க முடியாது. ஓகேவா? ப்ரோ விஜயும் நான் சூர்யாவும் அதுதான் ஒரே ப்ரோ இதுல கம்பேர் கேக்குறேன். பண்ண முடியாது. ப்ரோ ப்ரோ நான் என்ன இயர்லி கேக்குறேன்னா, வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் விஜய் ஜாஸ்தி, சூர்யா கம்மி. விஜய் நடிச்ச ஹிட் படங்கள் ஜாஸ்தி, சூர்யா நடிச்ச ஹிட் படங்கள் கம்மி. விஜயோட ஹிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோ ரெண்டு பேரும் ஈக்குவலா வைக்க முடியாது. சோ அதனால இந்த இதே திருப்பி திருப்பி கேட்காதீங்க. ப்ரோ சூர்யாக்கு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கூட கடந்த கொஞ்சம் வருஷத்துல அப்படியே அதுதான் படமே ப்ரோ நான் கேட்கணும். வரல கேக்குறேன். ப்ரோ. அதுதான் ப்ரோ ஏ நான் கேக்குறேன். பைத்தியம் ஏஜி, அதான் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த படம் நல்லா இல்ல, ஃபிளாப்பு, கலெக்ஷன் கம்மி, ஓப்பனிங் எல்லாமே சொல்லி ப்ரோ உனக்கு ப்ரோ என்ன சரி இன்னும் ப்ரோ ஏதாவது சொல்லணும்? ப்ரோ என்ன ப்ரோ சொல்லணும்? என்ன சொல்லணும்? இல்ல 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 என்ன இல்ல இல்ல சொல்லணும்? ப்ரோ இல்ல ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ ஒரே சொல்லணும்? நிமிஷம் உனக்கு ஒரே என்னடா நிமிஷம் பிரச்சனை ப்ரோ. சொல்றா? இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம். அந்த படம் மொக்கையா இருக்கு. அந்த படம் வந்து யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் வந்து ரிவ்யூஸ். நான் என்ன கேக்குறேன்னா, ஏய் அட்வான்ஸ் புக்கிங் இருக்கட்டும், பைத்தியம், ப்ரீ நான் சேல்ஸ் அதை ப்ரோ இருக்கட்டும், தாண்டியே சொல்லிட்டேன் ஓப்பனிங் நானு. இருக்கட்டும். பிரச்சனை காலைல 4 மணிக்கு ரோகிணி என்ன ஓபன் ப்ரோ பண்ணா சொல்ல நீ வரீங்க? முழிச்சிட்டு போறீங்க. ப்ரோ ஏஜி எனக்கு அததான் நல்ல ஒரு சொல்றேன்ல, நீ படத்துக்கு என்னதானே ஐப் இல்ல. சொல்லணும்? நீயே படத்துக்கு சொல்றா, ஐப் இல்ல நீயே போதுங்களா? சொல்லிடுறா. இல்ல எனக்கு தெரியல, 4 மணிக்கு எனக்கு தெரியல. ஓபன் பண்ணா நீ நீ ஓபன் தான் பண்ண ப்ரோ போறோம்னு கண்டுபிடிச்சிருப்பல. இல்ல இல்ல சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லு. எனக்கு சூர்யா பிடிக்கும் ப்ரோ. எனக்கு சூர்யா பிடிக்கும். டேய் நான் அப்பா ஏன் நீயே இப்போ சொல்ற. ஓப்பனிங் கூட டேய் ப்ரோ வரலன்னு எவ்வளவு டேய் கேக்குறேன். பைத்தியம், புரியுதுன்ட்டு. டேய் நீயே சொல்லு. சரி எனக்கு தெரியல, நீயே சொல்லு. ப்ரோ கொஞ்சம் நான் பேசிக் எல்லாத்தையும் சொல்லி ரெஸ்பெக்டோட முடிச்சிட்டேன். ட்ரீட் பண்ணலாம். அப்படிலாம் ட்ரீட் அப்படிலாம் எனக்கு இஷ்டம் அப்படிதான். என் இஷ்டத்துக்கு தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். சரி நீ ப்ரோ, சொல்லு, இட்ஸ் நீ ஓகே சொல்லு. இட்ஸ் ஓகே ப்ரோ, என்ன இட்ஸ் ஓகே ப்ரோ. சொல்லணும்னு எதிர்பார்க்குற சொல்லு. ப்ரோ நானே இல்ல ப்ரோ, நான் நான் என்ன என்ன சொல்லணும்னு கேக்குறேன்னா, எதிர்பார்க்குறேன். அந்த 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 ஹைப்புக்கான ஒரு ஓப்பனிங் ஏன் இல்லைன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல அந்த ப்ரோ ஐபிஎல்னு சொல்லிட்டேனே. டேய் இப்போ உனக்கு ஐபிஎல்னு சொல்லிட்டேனடா. டேய் உனக்கு என்ன அப்ப வேணும் அந்த சொல்லு? ஹைப் எல்லாம் ஃபேக்கா? அதான் ஐபிஎல்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, ப்ரோ அந்த அந்த இந்த படத்துக்கு சுத்தமா ஹிந்தில ஐப்பே இவ்வளவு இல்லைன்னு சொல்றாரு மார்க்கெட்டிங், ப்ரோ அவரு. இல்ல இந்த ஹிந்தில இப்படி வாட்ச் பண்றாங்க, இவ்வளவு பெரிய இது இருக்கு, இந்த ப்ரீ ப்ரோ சேல்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் ஃபேக்கான்னு ஹிந்தியோட திரும்ப கேக்குறேன். டாப் திரும்ப ஓபனர்னு என்ன பேசுறீங்க. சொல்லியிருக்காங்க. பைத்தியமா அது நீ? என்ன திரும்ப லெவல்ல திரும்ப என்ன க்ளோஸ் பேசுறீங்க. ரிலீஸ் பைத்தியமா? ஆயிருக்கு. ப்ரோ இல்ல ப்ரோ, இவ்வளவு பெரிய ப்ரீ பிசினஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஃபேக்கான்னு கேக்குறேன். ஹைப் ப்ரோ இருந்தா தானே இவ்வளவு ப்ரீ பெரிய ப்ரீ பிசினஸ் பிசினஸ் வேற, ஆகும். ஆமா ஹைப் ஃபேக்குன்னு வேற சொல்லிடுங்க. ப்ரோ. ஆமாங்க ப்ரோ ஹைப் ஃபேக்குங்க. இருந்தா ஃபேக்கா? ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அப்பா கார்த்தி ப்ரோ, வெங்கட் ப்ரோ கார்த்தி என்ன சூப்பர் ப்ரோ. இதுக்கு மட்டும் கார்த்தி ப்ரோ தேங்க்யூ. இந்த நான் ஒரு உன்னை 100 டைம் வார்த்தைக்காக பைத்தியம்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் இல்லடா கேட்டீங்க. இவனை ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவனுக்கு என்ன தெரியுமா? இவனை திட்டுறது இவனுக்கு பிரச்சனை இல்லை, இவனை பைத்தியம் சொல்றது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது நம்ம கிட்ட இருந்து இதை மட்டும் சொன்னா போதும்னு நினைக்கிறான் ப்ரோ பாத்தீங்களா? ப்ரோ நீ இல்ல 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 எவ்வளவு இல்ல திட்டுங்க, இல்ல இல்ல என்ன இல்ல இல்ல அசிங்கமா ப்ரோ, பேசுங்க, இல்ல ப்ரோ, எனக்கு எவ்வளவு இல்ல பேசுங்க, ப்ரோ, ஆனா அது இதை இல்ல மட்டும் அது இல்ல சொல்லிருங்க அது இல்ல ப்ரோ அது இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களே. அது இல்ல ப்ரோ ப்ரோ என்னடா ப்ரோ அது? ப்ரோ என்ன நான் வாழ்க்கை அது? பேசுறேன். இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, மாறுறா வாய முடுறா. திருப்பி நான் பேசக்கூடாது. அதுதான் ஸ்பேஸோட நாகரிகம். நான் அதை ஜஸ்ட் ஃபாலோ ஆமாம்மா பண்றேன், உனக்கு அவ்வளவுதான். நான் ப்ரோ என்ன நான் அந்த ரொம்ப நீங்க ரெஸ்பெக்ட் நாகரிகம் கொடுக்குறேன். நாகரிகமாவே இல்ல ப்ரோ. நீங்க நீ வந்து ஃபேக்கு அத ஜி ஃபேக்கு. தரலைன்னா ஃபேக்கு இட்ஸ் ஜி ஓகே அது. இட்ஸ் உனக்கு. ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன். ஏஜி நான் ஒன்னையும் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ப்ரோ. 2010 வரைக்கும் சூர்யா தான் டாப்ல இருந்தாரு சரிங்களா? இப்ப அவரோட அது டைம் இல்ல, அக்செப்ட் பண்றேன் ப்ரோ. அவ்வளவுதான் போதுங்களா? இப்ப விஜய் இருக்காருன்னா இந்த டைம் மேபி இதுக்கப்புறம் வேற யார் கூட வரலாம். ஏன் இப்ப சிவகார்த்திகேயன்
செகண்ட் பாத்தீங்களா வந்துச்சு அது
அவ்வளவுதான். அது அதுவும் மாறிட்டே இருக்கும். ப்ரோ ஒரு ப்ரோ நீ யாருக்கும் எந்த சொல்ற கண்ட்ரோலும் மாதிரி கிடையாது. ஓப்பனிங் வரணும்னா 2010 கங்குவா ரிலீஸ் ஆயிருக்கணும் ப்ரோ. நீ சொல்ற மாதிரி ஓப்பனிங் இல்ல வந்திருக்கணும்னா ப்ரோ, அவர் அந்த இப்போ பீக்ல இருந்தப்போ. ப்ரோ ஒரு ப்ரோ 2 நான் படம் வந்து இல்ல ப்ராப்பரா ப்ரோ எல்லாரையும் கார்த்தி சாட்டிஸ்ஃபை கார்த்தி மாதிரி ப்ரோ என்ன பண்ணி திட்டுறாரு. கொடுத்தாங்கன்னா வந்து எனக்கு பார்க்க தான் எனக்கு போறாங்க. புரியல. ஏன்னா ப்ரோ படம் நான் நல்லா பேசிக்கா இருக்கணும். ப்ரோ இல்ல ப்ரோ இல்லங்க கார்த்தி ப்ரோ என்ன திட்டுறாரு. இல்லங்க நான் திருப்பி பேசிக்கா திருப்பி நான் வந்து கேக்குறேன். இல்ல ப்ரோ நீங்க ட்விட்டர்ல நான் சொன்னதே ஃபாலோ திருப்பி திருப்பி பண்றேன். மறுபடியும் ப்ரோ சொன்னீங்கன்னா நீங்க அவர் ப்ரோ ஃபாலோ சரி, ப்ரோ பண்றது நான் சரி. என்ன மென்டல் எல்லாமே கேக்குறேன்னா மாதிரி ப்ரோ விஜய் ப்ரோ பேசுறவங்க ஃபேன்ஸ். இல்ல என்னடா இல்ல உங்கள்கிட்ட போய் சொல்லியாச்சு. சொல்றது? திருப்பி நீங்க கேட்டதுன்னா நீ ஃபாலோ தப்பு ப்ரோ பண்றது நான் இப்ப என்ன எல்லாமே இப்ப விஜய் கேக்குறேன்னா நீ ஃபேன்ஸ். பேசினதுன்னா ப்ரோ நான் என்ன உன்னை கேக்குறேன்னா முதல் நாள் வந்து நான் பேசிட்டு ஃபாலோ இருக்கீங்க. பண்ற இல்ல ப்ரோ நான் ஃபாலோ பண்ற இருடா பேஜஸ்ல ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நான் சும்மாறா எழுத பைத்தியம். இருக்கட்டும், கங்குவா வந்து இவ்வளோ ஓப்பனிங் இருக்கும், இந்த அளவுக்கு வந்து இது இருக்கும், அந்த மாதிரி இருடா ஒரு நம்ம நிமிஷம். போடும்போது பாரு நீ நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பேசுறதெல்லாம் பண்றோம்ல. நேத்தே முந்தனத்தே பேசி முடிச்சாச்சு சரியா? உனக்கு என்ன என்ன பிரச்சனை இப்போ? ப்ரோ ப்ரொஃபைல் ஃபுல்லா ட்ரால் ஷேர் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு சூர்யா பிடிக்கும்னு பேசுற ப்ரோ. நீ அங்கேயே எங்க ப்ரோ முடிஞ்சிச்சு நான் ப்ரோ. எங்க ப்ரோ ட்ரால் ஷேர் ப்ரோ அதான் உன் அத்தனை ப்ரொஃபைல் ரீட்வீட் காட்டுங்க. பண்ணிருக்கே ஃபுல்லாவே ப்ரோ. அதான் ப்ரோ பண்ணிருக்கேன். உன் அதான் ப்ரொஃபைல் அத்தனை ஃபுல்லாவே ரீட்வீட் அதான் ப்ரோ பண்ணிருக்கே ப்ரோ பண்ணிருக்கேன். ப்ரொஃபைல்ல. எது ப்ரோ 14 நான் வருஷமா பத்து ரீட்வீட் பண்ணிருக்கேன்? கிடக்குறாருன்னு போட்டிருக்கேன் ப்ரோ. அது என்னது ப்ரோ அது? ஏங்க அவன்லாம் விட்டுருக்கேன். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண சரி ஐயப்பா இன்னும் டிவி கார்த்தி ப்ரோ ஒரு கேள்வி. அந்த வேற படம் ஏதாவது டைரக்ட் பேசுவாங்க. பண்ணது வந்து சிவாவோட வேலை. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இந்த படம் டைரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து எடிட்டர், சவுண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி போயிடும்ல டெக்னிக்கல் க்ரூ. இதுல இவர் போட்டு காட்டு என்ன இருக்கு? ஃபைனல் காப்பி என்ன இவர் வச்சிருப்பாரா? அது ஏன் ப்ரொடியூசர் இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ப்ரிவியூ ஷோ அரேஞ்ச் பண்றது அதெல்லாம் அவங்க வேலை தானே. அது எப்படி டைரக்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் இல்ல அது? இல்ல டைரக்டர் இல்ல டைரக்டர் கேட்காம எந்த படத்தையும் பார்க்க முடியாதுங்க. டைரக்டர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவர் கேட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. சென்சார்ல படம் பார்க்குறாங்க இல்லையா, அது கூட டைரக்டர் தான் கூப்பிட்டு அவங்க கிட்ட தான் பேசுவாங்க. ப்ரோ அவுட் ப்ரோ எப்படி சில ப்ரோ படங்கள் டைரக்டர் இருக்கும். பார்க்காம வரும்? சில படங்கள் ரொம்ப சின்ன படங்கள் வந்து ப்ரொடியூசர் டாமினேட் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து டைரக்டர் வந்து அவர் எடிட்டர்ல இருந்து எல்லாருமே டைரக்டர் அது கிட்ட தான் கேட்பாங்க. 2 மாசம் டிலே பண்ண இந்த டைம்ல ஏதாவது அவங்க செக் பண்ணிடலாம்ல. அது ஒரு தடவை கூட அவங்க ஃபுல்லா பார்க்கலன்னு அதிசயமா இருக்கு. ப்ரோ அது 2 மாசத்துல டைலாக்ஸ்லாம் மாத்திருக்காங்க. ஏதோ பெட்டரா இப்போ இவ்வளோ வந்ததே பெருசுன்னு தான் தோணுது. எங்க தங்கலான் வந்ததுக்கு அப்புறம் அந்த டயலாக் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி டயலாக்லாம் வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த செந்தமிழ் பேசுறது பழைய தமிழ் பேசுறதெல்லாம் வேணாம்னு சொல்லி நிறைய மாத்திருக்காங்க. அதை என்ன பேசியிருந்தாங்கன்னா நீங்களாம் வந்து இப்ப பேசுற பேச்சோட இன்னும் அதிகமா பேசியிருப்பீங்க. ப்ரோ இப்போ இந்த நடந்த இஷ்யூனால இப்போ இவரோட ஃபியூச்சர் என்ன ப்ரோ ஆகும்? ப்ரோ சிறுத்தை யாரோட சிவாவோட ஃபியூச்சர்? ஃபியூச்சர். அவரு சிறுத்தை அவரு சிவாவோட ஃபியூச்சர் ஃபியூச்சர் இவ்வளோ அஜித் ஒன்றும் இருக்காரு. அடுத்த ஏகே ஏக படம், படம் AK-65. ஏகே படம், ஏகே படத்துல ஒரு அப்போ படத்துக்கு AK-64 பண்ணாருன்னா இதெல்லாம் மறந்துடுவாங்களா ப்ரோ? ப்ரொடியூசர் போட்டு காட்டுறது அதெல்லாம். ஏங்க இந்த அவருக்கு படம் என்னங்க ரிலீஸ் ஆச்சு. பிரச்சனை? இந்த அவருக்கு ஒண்ணு படம் கிடையாதுங்க. அண்ணாத்த அடுத்த அஜித் படம் அவர் பண்ணிட்டு போயிட்டே அண்ணாத்துக்கு இருப்பாருங்க. அப்புறம் அண்ணாத்தை வந்து இல்ல பாதிக்கப்பட்டது கார்த்தி ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அண்ணாத்த தான் தான். இருக்கும்போது படம் இல்ல இல்ல பண்ணாரு. இல்லைங்க அண்ணாத்த இருக்கும்போது சூர்யாவுமே அப்படிதான் இன்னொரு படம் சொன்னாங்க. நடிச்சிட்டு படம் இருக்குல்ல வருவாரு. அவர் அடுத்த படம். ஆமா சூர்யாவுமே இன்னொரு படம் நடிச்சிட்டு போறாரு. பாதிக்கப்பட்டது ப்ரொடியூசர் தான் பாவம். என்ன பண்றது? ப்ரோ அப்போ சூர்யாவுக்கு இந்த இருக்கே ப்ரோ, வாடிவாசல் இருக்கு, கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்கா, எல்லாருமே மூவ் ஆன் ஆயிடுவாங்க ப்ரோ. இப்போ ப்ரோ இவர் சொல்ற மாதிரி இந்த வலைபேச்சுல சொல்ற மாதிரி இப்போ ஒரு 100 crores லாஸ்ல இருக்காரு. அப்புறம் இப்போ அது ஒரு கொடுத்து தான் ஆகணுமா ஞானவேல் ராஜா? அவனுக்கு எக்ஸாக்டா நம்பர்லாம் தெரியாது. கண்டிப்பா ஒரு கிளாஸ் இருக்கும். அவ்வளோ இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த டீம் தான். இந்த டீம் பண்ண தப்பான வேலை தான். அதுதான் ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி பெரிய தப்பு பண்ணலனாலும் சின்ன சின்னதா அங்கங்க தப்பு பண்ணி ஒரேடியா சின்ன தப்பை தாங்க அந்த மாதிரி ஆகும். அது என்ன பண்றது? ஒன்றும் சொன்ன முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ட்ராக்கை மாத்தாம விட்டேன். அது என்னங்க ட்ராக் தூங்கிட்டேன், ட்ராக்கை மாத்தல, ட்ரெயின் இடிச்சிருச்சு. அது ஒரு பேச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீ சவுண்டை பார்க்கல, ஒரு இளவையும் பார்க்கல. டேரக்டர்னு சம்பளம் வேற, கோடி கோடி சம்பளம் வாங்குற. கோ டேரக்டர், கார்த்தி அசிஸ்டன்ட் எனக்கு டேரக்டர் டவுட். எல்லாரும் இருப்பாங்க. மொத்தமா இந்த படத்தை வந்து குழி தோண்டு புடைக்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டீங்க. என்ன பண்றது? மற்ற ப்ரொடியூசரா இருந்தா ஸ்டார்டிங் இல்ல கார்த்தி இல்ல விட்டு ப்ரோ, வாங்கினாலும் ஸ்டார்டிங் வாங்கியிருப்பாங்க. பாசிட்டிவா இவர் இருக்க கொஞ்சம் மாதிரி ரொம்ப இருந்துச்சு. இதாக விட்டாரு. ரொம்ப ஸ்டார்டிங் அவர் பாசிட்டிவா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்ப யோசிச்சா எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரோன்னு தோணுது. அவர் எப்பயுமே அண்ணாத்திலேயே பண்ணலைங்க. அண்ணாத்திலேயே அவர் திட்டினப்ப நம்ம அப்பயே வந்து நிறைய பேர் திட்டினாங்க நம்மள. அந்த டைல ரொம்ப வந்து ப்ரோ அவர் ஈஸியா வேலை இதெல்லாம் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணலனா இப்போ அடுத்த லைனா வர படத்துல கூட இதே மாதிரி தானே ப்ரோ ரிப்பீட் ஆகும்? இல்ல லைனா ஒவ்வொரு பெரிய கதையா ஹீரோக்கும் சொதப்படுறது, மன ஸ்க்ரீன் வலிக்கிற பிளேவா மாதிரி ஒரு படம் சொதப்படுறது பிரச்சனையே கொடுத்தாருன்னா கிடையாதுங்க. கதையா சொதப்படுறது, ஸ்க்ரீன் பிளேவா சொதப்படுறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகேவா? நம்ம ஒரு கதை நினைப்போம், அந்த கதை ஒர்க் ஆகாம போகும். ஸ்க்ரீன் பிளே அது எங்கேயோ ஒருத்தர் லேக் ஆகும், ஃப்ளாஷ்பேக் லேக் ஆகும், செகண்ட் ஹாஃப் லேக் ஆகும். அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் மக்கள் எடுக்கிற முடிவு தான். நம்ம ஒன்று நினைப்போம், அந்த மக்கள் கொண்டாடுவான். அது ஒர்க் ஆகுதுன்னு நினைப்பான், அவன் கொண்டாடுவான். இது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நினைப்பான், அவனுக்கு பிடிக்காம போவான். அது ஓகே.
இந்த சவுண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல டெக்னிக்கல் விஷயங்கள்லேயே இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்துல 2 கோடி 3 கோடி படம் எடுக்கிறவங்களாம் சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. சவுண்ட் டிசைனிங்லாம் எல்லாம் அஸ்வின்ஸ்லாம் ஒரு படம் வந்துச்சு, அது சவுண்டுக்குலாம் வந்து சூப்பராக சவுண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் ஒன்றுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த வசந்த் ரவி படம் அஸ்வின்ஸ். ஸோ அப்படி 2 கோடி 3 கோடி படம் பண்றவனே அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 200 கோடி படம் பண்ணும்போது இந்த சிசிசிவா என்ன வேலை பார்க்கணும்? அதுதான் ப்ரோ, இருக்கிற இன்னும் பெரிய ஹீரோ சும்மா எல்லாரையுமே ஒரு எல்லாத்திட்டையும் படத்தை வந்து வந்து ஹம்பலா பேசி நடிச்சுக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து கையில ஏதாவது ஒரு ஹீரோ கையில வச்சுக்கிட்டு இல்ல கார்த்தி, இப்ப இல்லையா பிளாக் இல்லையா படம் இருக்குல்ல, விட்டுறணும். அதுலயே அந்த இல்லையா சவுண்ட்லாம் அதான் சூப்பரா சொல்றேன், பிளாக் அப்படிதான் பிளாக் இல்லையா விட்டுட்டு டெக்னீஷியன்ட்டு விட்டுருந்தான். நான் படத்தையே யாரும் காட்ட மாட்டேன், நான் வந்து பாகுபலி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு ஓகே அவர் விமர்சனம் பண்ணி நியூஸ் இல்லைங்க இதுக்கப்புறம். ஏன்னா அவர் அடுத்து அஜித் படம் எடுக்க போறாரு, அவர் பாட்டே போயிடுவாரு. ப்ரோ மாடல் இப்போ வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் விஜய் மட்டும் எதுவுமே தப்பிச்சிட்டாரு எடுத்துக்கல, ப்ரோ இவர் அவர்கிட்ட எதுக்குமே இருந்து. லைனா போய் எதுவுமே ஒவ்வொருத்தரா அப்டேட் பாடி பண்ணலனாக்கா இது பண்ணிட்டாரு. என்ன ப்ரோ ஆகும் நெக்ஸ்ட் படமோ? இதே தானே ப்ரோ ரிப்பீட் பண்ணுவார் அவரு, எதுவுமே அவர் ஏங்க எடுக்கவே எடுக்கணும், அதை பத்தியெல்லாம் எதுவுமே அவர் கண்டுக்க மாட்டார். இல்ல ப்ரோ, இப்போ நார்மலா ஒரு டைரக்டர் ஃபிளாப் கொடுத்தா அடுத்து படம் கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இவரு இருக்கிற எல்லா பெரிய ஹீரோ வச்சும் ஃபிளாப் கொடுக்குறாரு. ஆனா அவர் ஏஆர் ரொம்ப முருகதாஸ்க்கே தெளிவாகவே சரி கங்குவோட வந்துச்சுல ப்ரோ இவரு. ரொம்ப தெளிவா கங்குவோட ஆடியோ லான்ச்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே அஜித்துக்கு நன்றின்னு ஆரம்பிப்பார். அதுலயே தெரியவேணா துண்டு அங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் போடுறாரு. அப்புறம் என்ன இல்ல கார்த்திக் ஜி, எனக்கு ஒரு டவுட். ஏன்னா விக்னேஷ் சிவனே ஓபி அடிச்சாருன்னு அதுவுமே வலைபேச்சு பார்த்தா எனக்கே தெரியும், இல்லைன்னா தெரியாது. விக்னேஷ் சிவனே ஓபி அடிச்சதுனால தான் இந்த படத்துல ப்ரீவியஸ் அந்த படத்துல வந்து சான்ஸ் கொடுக்கலன்னாரு. பட் அந்த மாதிரி அஜித் இருக்கும் போது இப்ப இவர மாதிரி ஆளுக்கு எப்படி அவர் சான்ஸ் கொடுக்குறாருன்றது ஒரு கேள்வி இருக்கு கார்த்திக் ஜி. வலை பேச்செல்லாம் கன்சிடர் பண்ணா இவரு இல்ல 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 like இல்ல 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 அதாவது இல்ல அது வந்து 2 விஷயத்துல. ஒண்ணு வந்து இந்த தனுஷ் விஷயத்திலுமே அது இருந்தது. அவங்க சொன்ன விக்னேஷ் சிவனை பத்தி சொன்னது ஏன்னா ஓவர், அதாவது எப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருந்தா அந்த ப்ரொசீஜர் மதிக்காம நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு விக்னேஷ் சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது 2 விஷயத்திலுமே ப்ரூவ் ஆச்சு. அந்த இவர் இப்போ தனுஷ் விஷயத்திலும் சரி, அஜித்துக்கு கதை சொல்லாம டைரக்டா போய் இவங்களுக்கு போய் கதை சொன்னது, ப்ரொடியூசருக்கு போய் கதை சொன்னது லண்டன்ல உட்காந்துக்கிட்டு, அது வந்து அஜித்துக்கு தெரிஞ்சு இப்போ இஷ்யூ ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. சோ இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட், நான் என்னோட கேள்வி என்னன்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள அஜித்துக்கு பிடிக்காதுன்னும் போது இப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மக்களோட கரண்ட் இதை புரிஞ்சுக்காம படம் எடுக்கிறவங்க எப்படி வந்து அஜித் வச்சுக்கிறாரு கூடன்றது ஒரு கேள்வி கத்துச்சு. அவர் வச்சு 4 படம் எடுத்துட்டார்ல, 5வது படம் தானே. அப்புறம் என்ன? சோ அவருக்கு செட் ஆயிடுன்றீங்கல்ல கார்த்தி. அவருக்கு கார்த்தி, செட் எனக்கு ஆகுது, டவுட். அவருக்கு செட் ஆகுது ப்ரோ. ஆனா எனக்கு நிஜமாவே ஒரு சூர்யா ஃபேனா அஜித் நினைச்சா பாவமா தான் ப்ரோ இருக்கு. அடுத்து எப்படி ஒரு படம் கொடுக்குறாரு எனக்கு புரியல. எனக்கு 4ல 3 படம் ஹிட்டு, அந்த இதுக்கு மேல என்ன கொடுக்கணும் அவருக்கு? இல்ல அது பெரிய கதையா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. எங்க நார்மல் அச்சுனாத்தே 3 படம் எடுத்தாரா? 3ல 1 படம் தான் ஹிட்டு. சிவா வந்து இல்ல ஸ்ட்ரைக் ரேட் கார்த்தி ப்ரோ, அதிகம், 4ல 3 படம் ஹிட்டு. அப்ப அஜித் அவரு அதான் ரூரல் நினைப்பாரு. படமா பண்ணா நல்லா தான் இருக்கு. அவருக்கு இப்போ ரூரல் படமா பண்றாருன்னா நல்லா இருக்கு. அவரு கிராண்டியர்னு போகும்போது தான் இப்படி பண்ணிடுறாரு. அவர் ப்ரோ அடுத்து அண்ணாத்த அஜித் கூட வச்சு ரூரல் பெரிய படம் படம் தானே ப்ரோ, பண்ணாருன்னா அண்ணாத்த கூட ரூரல் படம் தானே ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்சு ரஜினி வச்சு அவள் தான் ப்ரோ எடுக்க முடியும். அப்போ கோவிட் அப்போ அவரை கூட்டு போயிட்டு அவ்வளவுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது நீங்க அண்ணாத்த பாத்தீங்கன்னா சாதா சீன் கூட கிரீன் மேட்ல எடுத்திருப்பாங்க. எல்லாமே மேட் போட்டுதான் அவரே அது உங்களுக்கு சொல்லிட்டாருல ப்ரோ. படம் பார்க்கவே நல்லா இருக்காது. கார்த்திக் ஜி கார்த்தி, எனக்கு ஒரு கொஸ்டின். நயன்தாரா வந்து ஒரு அஜித் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது விக்னேஷனோட ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுனாங்க, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் தெரியல ப்ரோ. அது முன்னாடி இல்ல, விடாமுயற்சிக்கு முன்னாடி இல்ல. விடாமுயற்சி முன்னாடி தான் அவங்களே போய் லண்டன்ல போய் பேசி அஜித்தை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க, இறங்கி பேசுனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் அஜித் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி பேசினா பேசலாம் என்ன ஒரு மேட்டரா? இன்னொன்னு, சூர்யா ஆக்சுவலா படத்தை ஃபுல்லா பார்க்காம இவர் ஊரு ஃபுல்லா போய் ப்ரொமோஷன் பண்ணது வேஸ்டா போச்சு பாத்தீங்களா? ஒரு முதல்ல படத்தை அதுதாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அவர் ப்ரொமோஷன். இல்ல 40 நிமிஷம் 50 நிமிஷம் கட் பண்ணி காட்டும் போது நல்லதா இருக்கும் இல்லையா? அதை வச்சு இவங்க ஹைப் ஆயிட்டாங்க. அதுதான் இப்போ விஷுவல்ஸா அவ்வளவு கிராண்டியர் காட்டும் போது சரி ஓகே நல்லா தான் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்ட்டு. அதுவும் கார்த்தி ப்ரோ ரொம்ப லேட்டா 12 மினிட்ஸ் ட்ரிம் பண்றதெல்லாம் ரொம்ப லேட்டா தோணுது. அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்க்கு ட்ரிம் பண்ணிருக்கணும்.
வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சு வீக் டேஸ் அடுத்து ஆரம்பிக்கும் போது இப்போ 12 மினிட்ஸ் ட்ரிம் ஏய் பண்றது லென்த் பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த படத்துல வந்து லென்த் அதிகமா இருக்குன்னு யாருமே சொல்லலையே. அந்த விமர்சனம் யாருமே சொல்லலையே. அப்புறம் இல்ல அந்த பிரசன்ட் போர்ஷன்ல 12 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் போடுறாங்க இல்லையா? ஏங்க அது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட வர்றதுங்க. பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ப்ரோ இந்த 40-45 மினிட்ஸ் படம் பார்த்துருப்பாங்களா, அது எல்லாமே கங்குவா சீனே தான் பார்த்துருப்பாங்கல்ல ப்ரோ. இந்த ப்ரெசென்ட் எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தான் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அது ஒரு ஆனா மேட்டரே ரொம்ப கிடையாது. அது கூட ரொம்ப இறங்கி எனக்கு ப்ரமோட் பண்ணாரு ப்ரோ. அவருக்கு இப்படி காலவாரி விட்டாங்க. இல்லங்க, இனிமே அவருக்கு சூர்யாவோட அடுத்த படம் ஓப்பனிங்கே ப்ரமோட் ஆக்சுவலா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா யோசிப்பாங்கல்ல. இங்க மாறா இல்ல, இந்த படத்துல சூர்யாவோட ஓப்பனிங்கே அந்த 20 நிமிஷம் சீனு தாங்க பெரிய டிராபேக். எனக்கு இந்த ஒருத்தர் படம் பார்க்க போறான், ஸ்டார்டிங் இனிஷியலே இப்படி ஒரு மாதிரி போகும்போது அப்படின்னா அவன் மைண்டே மாத்தி விட்டுரும். ப்ரமோட் பண்ணதெல்லாம் பீரியட் ப்ரமோட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங் போன உடனே 1/2 மணி நேரம் உங்களுக்கு மொக்க போடுதுன்னா அங்கேயே நீங்க எனக்கு அதனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நான் சொன்ன மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஒரு ஃபுல் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் லென்த் மாதிரி ஹாஃப் அன் ஹவரே இருந்துச்சு. என்ன டயர்ட் ஆக்கிடுச்சு. அதுக்கு மேல அவங்க சொன்னது எதுவும் உட்காரவே இல்லை. செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் ஜி, இந்த சொர்க்கவாசல் படம் எப்ப கார்த்திக் ஜி ரிலீஸ்? நம்ம இவரோடது, ஆர்ஜே பாலாஜியோடது 29 இந்த மாசங்களா? ஆமா. ஆனா கார்த்திக் ப்ரோ பாத்தீங்களா, கார்த்திக் சுப்ராஜும் ஆர்ஜே பாலாஜியும் எதுவும் பெருசா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. வரும்போது பாருங்க அப்படின்னு விட்டுறாங்க. கார்த்திக் சுப்ராஜா? ஓ அந்த அடுத்த படத்துக்கு சொல்றீங்களா? ஆமா ஆமா, அத பத்தி கேட்டாலே அது வரும்போது பாருங்க அப்படின்ற. எப்படி பேச பெரிய முடியும்? மைனஸ் ஒரு ப்ராப்பரான வில்லன் இல்லன்றதுனாலயா படத்துல? வில்லனுக்கு ஒரு வெயிட்டேஜே இல்ல இந்த கதையே படத்துல. இல்லனால ப்ரோ அது எதுவுமே டிராபேக் இல்ல ப்ரோ. ஆக்சுவலாவே அந்த செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் ப்ரோ கொண்டு போயிருந்தாங்க. இந்த இல்லங்க, ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா மெயினா வந்து வில்லன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா இருக்கணும். இவர் ஆப்போசிட்ல இருந்து எடுத்துக்க, அதுதாங்க படமே. அப்ப காலங்காலமா நம்ம தமிழ் சினிமா அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டார்னஸ் இல்லாம போயிடுங்க படம் அது எனக்கு தெரிஞ்சு. அது ஒண்ணு. இவங்க ரொம்ப உங்களுக்கு புரியுதா, ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டை வந்து வெறும் விஷுவல்ல காமிச்சிட்டாங்க. நான் விஷுவலா இப்படி காட்ட போறேன், இதுக்காகவே தியேட்டர் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. கதை இல்லாம விஷுவல்ஸ் இருந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. கதை வில்லன் feel அது அந்த ப்ளூ சட்டை மாறன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஸ்ட்ராங்கான வில்லன் தான் ஸ்ட்ராங்கான. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு சம்மந்தம் இல்லை. கார்த்தி ப்ரோ இந்த இது கார்த்தி ஒரு பெரிய படம் ஹிட் ஆகுதுலாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். இப்போ நீங்க கில்லியே பாத்தீங்கன்னு பாகுபலியில இருக்கா? பாகுபலி பார்ட் 1ல பாகுபலி பார்ட் 1ல யாரும் கிடையாது. ஆனா செகண்ட் பார்ட்ல வந்து ராணா கேஜிஎஃப் பார்ட் இருப்பாரு. 1ல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ராணா காட்டுவாங்களே. கேஜிஎஃப் பார்ட் 1ல யார் இருக்கா? சும்மா இந்த ப்ளூ சட்டை மாறனை வந்து கரெக்டா எல்லா ரிவ்யூலையும் சொல்லி எல்லாத்துக்கும் மைண்ட்ல ஃபீட் பண்ணி விட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு இது கில்லி சம்மந்தம் அப்பெல்லாம் அவர் பண்ணியிருந்தாரா ஸ்கிரீன் ரிவ்யூ? பிளே இல்ல கார்த்தி, சொதப்பிட்டாங்க. கில்லி அப்பெல்லாம் அவர் பண்ணாரா? நான் அததான் கேக்குறேன். என்னது? நான் இப்போ கில்லி படம் சொல்றேன். கில்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பச்சில யார் மங்காத்தா, இல்லைன்னு? சரி அதே ஓகே, மாதிரி கில்லி ஓகே, கில்லி சொல்றீங்க. திருப்பச்சில யார் இல்லைன்னு? துப்பாக்கி படத்துல அதான் நீங்க அப்படி சொன்னீங்க. நானும் துப்பாக்கி படத்துல ஒரு வில்லன் கொஞ்சம் இப்படியே ஸ்ட்ராங்கா இப்படியே தான் பேசிட்டு இருக்கும். இருக்கிறதா? சிவகாசியில காமெடி தான் இருப்பாரு பிரகாஷ் ராஜ். இப்படியே பேசிட்டு இருக்காதா ஒரு படமா? சில டைம் ட்விஸ்ட் ஆகுங்க. இல்ல கார்த்திக் ஜி, எனக்கு என்ன கேள்வினா, ஒருவேளை சூர்யாவோட தலையீடு கதைக்கு இருக்குமா தகுந்த கதையில? மாதிரி தானே கேரக்டர். கதை அந்த கதையில ஹீரோக்கு பெரிய டஃப்பான ஒரு விஷயம், அது வில்லனை வீழ்த்தணும் அந்த மாதிரி இருந்தா வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அது நல்லா இருக்கும். அந்த இல்ல கதை கார்த்திக், கதையோட அமைப்பு என்ன இருக்கோ அதை பொறுத்து தானே. இல்ல கார்த்திக் ஜி, இவரோட சூர்யாவோட தலையீடு இருக்குமா கதையில? இப்படி வைங்க அப்படி வைங்க சீனு அப்படி அது மாதிரி ஏன் சேஞ்ச் ப்ரோ பண்ணிருக்கலாமா? தலையிட்டு யார் ப்ரோ ப்ரோ இதுல கேட்பா? ஒரு தலையிடறதுக்கு எதுவுமே இல்ல என்ன ப்ரோ ப்ரோ இந்த இருக்கு இதுல ஸ்டோரியில. தலையிடுறதுக்கு? இல்ல தலையிடறதுக்கு எதுவுமே காவியமா இல்ல ப்ரோ. இருக்கு இல்ல எங்க ஹீரோயிக் சீன் மோர் வைங்க, சண்டை போடுறது இதெல்லாமே ப்ரோ? ஜாஸ்தி அது அப்படிலாம் படமே சொல்லியிருப்பாங்க. பீரியாடிக் படம் ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே அதனால இல்லையே பிரச்சனையே இல்லைங்க. அது பிரச்சனையே இல்லையேங்க. படம் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு, ஹீரோ சீன்லாம் நல்லா தானே இருந்துச்சு படத்துல. அது பிரச்சனையே இல்லையே. கார்த்தி ப்ரோ இந்த பருத்தி வீரன் படத்துல வந்து இதோட வந்து சின்ன பிரச்சனை தான். அதை விட இப்போ அதுக்கே வந்து அமீர் மேல அவ்வளோ பிரச்சனை அவர் பண்ணார்ல ஞானவேலு. இப்போ வந்து அதோட பல என்ன மடங்கு பெரிய பண்ணாரு? பிரச்சனை அவர் மாட்டிருக்காரு. என்ன பிரச்சனை மாட்டிருக்காரு? இல்ல அது வந்து பருத்தி பண வீரன் பிரச்சனை. டைம்ல பணம் லாஸ் லாபம் அப்படின்றது பிசினஸ்ல வரதானுங்க. பருத்திவரனுக்கும் இதுக்கு என்னங்க? இல்ல இப்ப என்ன சொல்றேன்னா இப்போ அதை விட பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்தா ஸ்டூடியோ கிரீனுக்கு.
ஏன்னா ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி தான் இதை எடுத்திருக்காங்க. bro, அதெல்லாம் படம் வித்திருப்பாங்க ப்ரோ. அது அவங்களுக்கு அது அதுல இருந்து எங்க ரெவன்யூ வந்திருக்கும். இல்ல, அது அவங்க பிரச்சனை, அவங்க படம், அவங்க கடன்னா அவங்க தீர்த்துக்குவாங்க, அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. இதுல என்ன இருக்கு? கார்த்தி ப்ரோ, இந்த மாதிரி மீடியம் பட்ஜெட் படத்துக்குலாம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட தப்பிச்சிடுது. இந்த ஹை பட்ஜெட் போட்டு எடுக்கிறது தான் வந்து சுமாரா இருந்துச்சுன்னா போட்டு எல்லா சைட்ல இருந்தும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரோ இந்த படத்துக்கு உண்மையான பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? ஒருத்தர் 300 250 200 to 250 இருக்கும். அப்புறம் இன்னொரு ப்ரோ ஸ்டுடியோ கிரீனுக்கு இன்னொரு படம் பண்ணுவாரா ப்ரோ சூர்யா? ப்ரோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாருங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க தோத்த சிவாவை கூப்பிட்டு ஏகே வந்து படம் கொடுக்குறாரு அப்படின் போது நம்ம தோல்வியில இருக்கும் போது சூரிய விட்டு போறோம் என்ன ஸ்டுடியோ அஜித் ஆயிட முடியுமா கார்த்திக் ஜி? இருங்க ஜி, ரிலீஸ் ஆனப்போ பேசுங்க ஜி. ஒரு வீடியோ இருங்க பாய். அஜித் ஃபேன் வெளில வந்துட்டு இந்த சூர்யா அந்த படம் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த படம் வரும்போது தான் பாய் தெரியும் எல்லாரும். இருங்க பாய், முடிச்சு விட்டீங்க போங்க பாய்ன்ற நிலைமை தான் ப்ரோ. கங்குவா நல்லா இல்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு ப்ரோ ஒரு அஜித் ஃபேனு. எப்படி அடுத்த படம் உங்களுக்கு தான் அப்படின்னா யார் சொன்னா, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மூஞ்சே மாறிடும். அப்படியே திருப்பிடுவாரு ப்ரோ அவர். அப்படியே பயங்கரமா இருந்துச்சு படம். இந்த மாதிரி படம் இன்னொரு வாட்டி எடுக்கவே முடியாது யாருனாலையும். பேச்சே திருப்பிடுவாரு அவரு. லோக்கல் ஆடியன்ஸ் ஜெயிக்கிறவன் தோப்பான். லோக்கல் ஆடியன்ஸ்க்கு படம் எடுக்காம பேன் இந்தியாங்கிற மாதிரி போனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. கார்த்தி நீங்க பாருங்க, அஜித் வச்சு கொடுக்க போற படம் பெரிய ஹிட் ஆக போகுது. அதான் நடக்க போகுது. அப்ப எல்லாரும் பேச போறாங்க. கார்த்திக் சுப்ராஜோட வரும், கதை இருக்கும் அதுல. அது என்னவோ உண்மை. பாருங்க அஜித் வச்சு இன்னொரு மாஸ் கொடுக்க போறாரு. அஜித்தை வச்சு கம்பேக் கொடுக்க போறாரு. சிறுத்தை சிவான்னு சொல்றாரு ப்ரோ. சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கம்பேக் இல்ல அது நடக்காம இருந்தா நல்லது ப்ரோ. அவர் கம்பேக் கொடுத்தாருன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரு ப்ரோ. ஒரு கம்பேக் ப்ரோ. இதுக்கு ப்ரொடியூசர் ப்ரோ, இதுக்கு எந்த ப்ரொடியூசர் ப்ரோ பாக்குறாங்க? லைக்கா தானா? இது அஜித் சிறுத்தை சிவா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பிக்சர்ஸ் தானே? இல்ல அவங்க இல்ல இன்னும் ப்ரொடியூசர் முடிவு பண்ணல. மேபி சத்யஜோதி இருக்கலாம், வேற ஏதாவது புதுசா. சிவா அந்த இன்டர்வியூல சொல்றாரு என்கிட்ட, இல்ல சிவா சொல்றாரு அந்த இதுல இன்டர்வியூல, இது மாதிரி என்கிட்ட 5 கதை இருக்குன்றாரு ப்ரோ. அவரு எடுக்கிறதுலாம் நல்லா தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட டயலாக்ங்க. 10 வருஷமா லிங்குசாமின்னு ஒருத்தர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. மொத்த வித்தையும் 3 கதை சொன்ன சூர்யாட்ட. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கதை பிடிக்கல, 2வது கதை பிடிக்கல, 3வது கதை தான் பிடிச்சிருக்குன்னு 5ஆன செலக்ட் பண்ணாரு அப்படின்னு. முன்னாடி அப்ப ஃபேஸ்புக்ல இருப்பேன், இப்ப டெலிட் பண்ணிருப்பேன்னு நினைக்காத. 3வது கதை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 5ஆன செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 கதை இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். மதன் கார்கே வச்சு எழுதுனதே இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே, அவரே உட்காந்து திருப்பி எல்லா படம் மாதிரி எழுதியிருந்தாருன்னா. மதன் கார்கே இன்டெலெக்சுவல் ரைட்டருங்க. அவர் இன்டெலெக்சுவல் ரைட்டர். அவ்வளவுதான். தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை நானும் அறிவாளின்னு காட்டுறதுக்காக ஒரு வார்த்தையை அங்க சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு இன்டெலெக்சுவலா காட்டிக்குவாரே தவிர கமர்ஷியல்லாம் கிடையாதுங்க அவரு. கார்த்தி இந்த விஷயத்துல விஜய் பாராட்டலாம் கார்த்தி. ஆக்சுவலா முருகதாஸ் படம் வேணாம். இந்த படம் ஃபுல்லாவே நார்மல் டயலாக்ல தான் இருக்கு. ஆனா அந்த வாங்க சா, உட்காருங்க சா, என்ன இது நான் வித்தியாசமா ஒன்று காட்டுறேன், ட்ரைபல் லாங்குவேஜ் ஒன்று காட்டுறேன், இதெல்லாம் மதன் கார்கே பண்ற வேலையா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? நான் இன்டெலெக்சுவல், நான் அறிவாளி, நான் சும்மா எருமுத்து பையன், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது தேவையில்லாத ஒண்ணு. மக்களுக்கு எதுக்கு ஏங்க எல்லாருக்கும் போய் எப்படிங்க ரீச் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? பாகுபலி எடுக்கிறவனே டைரக்டா டைலாக் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவ கேட்ட என்ன சொல்ற, பாகுபலிக்கு நான் தான் அந்த காலக்கேர் லாங்குவேஜை மட்டும் அதுதான். அங்கேயுமே இன்டெலெக்சுவலா ஒரு விஷயத்த பண்ணணும் தான் ராஜமௌழி யூஸ் பண்ணியிருக்காரே தவிர, ராஜமௌழிக்கு தெரியும் மக்களுக்கு எது போய் சேரணும் அப்படின்றது. தமிழ் டைலாக்லாம் ரொம்ப தெளிவா மற்றவங்க விஷயத்துக்கு போயிட்டு தேவையில்லாம நான் அறிவாளின்னு காட்டுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ப்ரோ, தருண் சொல்ற மாதிரி இந்த விஜய் அஜித் பண்றது வந்து இந்த பாயிண்ட்ல என்னமோ நல்லதுதான் ப்ரோ. அவங்க பெருசா எதுவும் பண்ணிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா இல்ல நீங்க அஜித்தை கூட விட்டுருங்களேன், விஜய் ஆனா கரெக்டா பண்ணுவாப்ல. நான் சொல்றேன். ஏன்னா விஜய் எப்படி சொல்றேன்னா பாத்தீங்கன்னா
தர்பார் படம் ரிலீஸ் ஆனவொடனே இவர் போய் கதை சொன்னார் பீஸ்டுக்கு முன்னாடி விஜய் கிட்ட போயிட்டு. யாரு? முருகதாஸ். கதை சரியில்லைன்னு சொல்லிட்டு நடிக்கவே இல்லைங்க. நெல்சன் கூட போய் படம் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் சொல்லி அவர் மாத்தலன்னு அவரு விட்டுட்டாரு. பெரிய ஆமா லெவல்ல பீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. அவரோட ஜோன் வச்சுக்கிறாரு. அது எப்படியுமே ஒரு ஃபேன்ஸை அது அந்த இல்ல கதை நல்லா ஆக்சுவலா இருக்குன்னு பாருங்க, சொல்லிட்டு பீஸ்ட் பண்ணதா? துப்பாக்கி கார்த்தி ஆக்சுவலா எப்படி, அதுவும் துப்பாக்கி கத்தி 2 பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டரே வேணாம்னு சொல்லிட்டு முருகதாசை வேணாம்னு அதுதான் சொல்லிட்டாப்புல. அதுதான் நானும் சொல்றேன் தருண். அந்த இப்ப கதை வேணாம்னு சர்க்கார சொல்லி பீஸ்ட் பண்ணீங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்தி, அததான் ப்ரோ. சொல்றேன் நானும். பீஸ்டே ஆனா காவியமா ஆக்சுவலா அப்படிதான் நியூஸே வந்தது. அதெல்லாம் காரணம் இல்ல. அந்த டைம்ல பட்ஜெட் அதிகம், கோவிட் டைம். பீஸ்டோட கதை வந்து ரொம்ப காம்பேக்டா இருந்துச்சு. அது மாலுக்குள்ள நடக்கிற கதை. அது கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, டைரக்டர் சம்பளம் கம்மி, அது நல்லா இருந்தது. ஆனா கார்த்திஜி அவர் சர்க்கார் படம் ஃபேன்ஸை ஹிட்டுங்களா ஃபர்ஸ்ட் கார்த்திஜி? சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு ப்ரோ. ரெவன்யூவா அந்த படம் ஹிட் தான் ப்ரோ. ரெவன்யூவா நல்ல ரெவன்யூ தான். ஓகே. அதுதான் ப்ரோ. அவரு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு. எப்படியுமே ஃபேன்ஸுக்கான இதை வச்சிடுறாரு. அதுல அந்த விஷயத்துல விஜய் வந்து ஏங்க ஆக்சுவலா அதெல்லாம் நல்லா ரஜினியோட அவரோட ஃபார்முலாங்க. எல்லாமே சும்மா அந்த கதையை ரஜினியோட ஒரு ஃபார்முலா. இல்ல இல்ல விக்கி சர்க்கார் வந்து ஏன் ப்ராஃபிட் நான் சொல்லட்டுங்களா? இப்ப ஏன்னா யாரு அதுக்கு நல்லா முன்னாடி வந்த 2 பண்றாருன்னு படமும் சொல்றாரு பெரிய ப்ரோ. ஹிட், பெரிய ஓப்பனிங் இருந்தது சர்க்கார்ல. அந்த ஓப்பனிங்கே அந்த 1 வீக் கலெக்ஷன் பயங்கரமா கொண்டு போயிடுச்சு அந்த படத்தை. ஏன்னா துப்பாக்கியும் கத்தியும் பெரிய ஹிட். அந்த காம்பினேஷனுக்கோசரமே அந்த படம் பெரிய உனக்கு கலெக்ஷன். என்ன படம் வந்துச்சுன்னே தெரியல. சும்மா துப்பாக்கி கத்தின்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கா. இல்ல சர்க்காருக்கு ப்ரோ. முன்னாடி வந்த படம் மெர்சல். கார்த்தி நான் அப்படி சொல்ல கார்த்தி, முருகதாஸ் அதுக்கு முன்னாடி கத்தி துப்பாக்கி எடுத்திருந்தாப்புல. அந்த காம்பினேஷன் ஹிட்ன்றதுனால இந்த படம் பெரிய எரிச்சல் இருந்தது. சர்க்கார் ஆல்ரெடி ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங்ல இருந்தது சொல்ல வந்தேன். இல்ல தருண், விஜய் ஒரு அடி அதுக்கு தான் முன்னாடி வந்த வாங்கினாரு. பிகில் தான் எனக்கு தெரியும். நான் அதுக்கு சொல்றேன், அந்த டைரக்டரோட காம்பினேஷன் பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் வந்ததுதான் பிகில். பிகிலுக்கு முன்னாடி வந்ததுதான் சர்க்கார் ப்ரோ. இல்ல தருண், சரி, அவர் தான் பிகில் சொன்னாரு, நான் தப்பா சொல்லிட்டேன். சொன்னது மெர்சல் சொன்னாரு ப்ரோ. அவர் சொன்னது மெர்சல். சாரி மெர்சல். விஜய் வந்து ஒரு அடி தான் வாங்கினாரு. அந்த அடியில தெரிஞ்சுட்டாரு. புலின்னு ஒரு அடி வாங்கினாரு. புலி இதே மாதிரி தான் ப்ரோ ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வெளில வரும்போது உள்ள இருந்து கத்திக்கிட்டே வந்தாங்க, உள்ள போயிடாதீங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு அடியில செட் ஆயிட்டாரு. அப்ப சுறா ஏங்க நான் நிறைய வாட்டி ஸ்பேஸ சொல்லிருக்கேங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெர்சல் வந்து விஜய்க்கு என் வந்து வாழ்க்கையில பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஷோ சுறா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்த படம். இல்ல கார்த்தி, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மெர்சல்ல இருந்தே விஜயோட கிராஃப் மேல ஏறிடுச்சு டோட்டலா. தெரியலாமே நல்ல ஹிட் ப்ரோ. தெரியலாமே இந்த தெரியுதா எனக்கு இப்போ தெரிஞ்சு. வந்து பிளட்டி பக்கர் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? அத ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்ல நானே போட்டிருந்தேன் ப்ரோ. இது எந்த படத்தை நல்லாதான் ப்ரோ? இருக்கு. என்ன ப்ரோ? பிளட்டி பிளட்டி பேக்கர். பக்கர் இப்போ நிறைய பேர் பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. என்னன்னா கார்த்தினா சொல்லுங்க. பார்த்தேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சின்ன ஓகே தான். அமரன் வந்து டோட்டலா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ப்ரோ. பயங்கரமா ஒரு நல்ல படம் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ணிச்சு. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் சுமாரா ஆகுமான்னு வந்தது தெரியல. கூட ஓடுறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. இது பிளட்டி பக்கர் வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல அதெல்லாம் ஓகே. இப்படி சொல்லி மனசு தேர்த்திக்க வேண்டியதான். நம்ம இந்த சூப்பர் டெலிக்ஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல கல்ட்டு கிளாசிக்கு இந்த படம் மாதிரி இந்த தமிழ் சினிமால படமே இருந்தாலும் ஒரு குரூப் பேசிட்டு இருப்பானுங்க. தியேட்டர் பக்கம் எவனும் ஆளே வரல அந்த படத்துக்கு. ஆனா இது நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஓகே போலாம். எவ்வளவு கார்த்திக்ஜி பணம் திருப்பி கொடுக்குறாரு டைரக்டர் இவரு நெல்சனு? நெல்சன் 5 கோடி கொடுக்குறாரு. ஓகே. கார்த்திக் பிரதர். ஹாய் பிரதர். இது பிளட்டி பேக்கர் நான் இப்பதான் ஒரு பாதி பார்த்து முடிச்சிருக்கேன். பட் ஓகேவா தான் இருக்கு பிரதர். இன்னும் சொல்ற அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த வாக் வாட்டர் கட்டிங்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த சிவா படம் ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா? ஆமா தெரியும். மைனாவோட வந்துச்சு. மைனா வாக் வாட்டர் கட்டிங். அப்புறம் நீங்க சொன்னீங்களா சூப்பர் டீலக்ஸ். ஸோ அதோட ஒரு ஜானரா தான் இது அப்படியே வருது.
கொஞ்சம் நல்லா இது எங்கேஜிங்கா தான் போச்சு. ஒண்ணும் சொல்ற அளவுக்கு ரிவ்யூ பேட் இல்ல. அந்த மாரி இல்ல கார்த்திக் ப்ரோ. ரிலீஸ் பண்ண டேட் அதான் ப்ரோ, பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கரெக்ட்டா எல்லாருக்கான வந்துருச்சு. படம் இல்ல. இல்ல அப்படி கிடையாதுங்க. இது எல்லாருக்கான படம் இல்ல. நீ எப்போ வந்தாலும் இந்த படத்துக்கு இதுதான் ரெஸ்பான்ஸ். ஏங்க இது தியேட்டர் படமே இல்லைங்க, அது ஓடிடி படங்க. நானும் பார்த்தேன். இது ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சோஷியல் மீடியால ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கான படம் அது. இப்போ இந்த படத்தை நீங்க ரிலீஸ் டேட் தப்புன்னு நீங்க பேசுறீங்க இல்லையா? நான் திரும்ப கேட்கிறேன், பிரதர் அதே டேட்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் டேட் தப்பா சரியா? அந்த படத்தை இந்த படத்தை பாக்குறவனோட அதிகமா பாக்குறானே, எப்படி பாக்குறான்? பிரதர் ஓடிடில வந்துருச்சா? பிரதர் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்ஜெக்ட் தானே ப்ரோ அது. பிரதர் வந்து ஃபேமிலி அதே ஆடியன்ஸ். ஃபேமிலி அதே ஆடியன்ஸ் பிரதர் சப்ஜெக்ட் தானே வந்து ப்ரோ. அதே பிரதர் ஓடிடில வரும்போது கழிவுறி ஊதுவாங்க. காரித்து போனுங்க, சீன் பை சீன் காரித்து போனுங்க. நாயனே அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. அது எப்போ வந்தாலுமே அப்படிதானுங்க ரிசல்ட் தியேட்டருக்குல. அது தியேட்டர்ல ஒர்க் ஆகாது. கார்த்திக் பிரசாந்த் அந்த ஒரு சீனை வச்சு கிஞ்சி பண்ணுகிறானுங்க. அவர் வந்ததே அந்த ஒரு சீன் தான். பிரதர்ல என்ன ப்ரோ பிஜிஎம் போட்டிருக்காரு அவரு? ஏதோ சீரியல் மாதிரி. நான் ஒரு கட்டு தான் பார்த்தேன், பெருசா பார்க்கல. ஆனா ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு என்ன அங்கேரியில போய் அதெல்லாம் வாசிச்சு தள்ளி பிஜிஎம் போட முடியாது. எடுத்த படத்துக்கு அது போது போயா அப்படின்னு தான் போட்டிருப்பாரு அவரு. இல்ல ஹாரிஸ் எப்பயுமே நல்லா போடுவாரு. இது ரொம்ப என்ன சீன் இந்த கிரிஞ்சி காமெடி என்ன போறது பிஜிஎம் போதும். அந்த படத்துக்கு நீங்க அத்தனை சொல்ற டாலர் மாதிரி தான். இந்தியன் 2க்கு அனிருத் போட்ட மியூசிக் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நீ வெச்சதுக்கு இவ்வளவுதான் வைக்க ஆமா, முடியும் அப்படின்னு. அவ்வளவுதான். இந்தியன் 2 மறக்கவே மாட்டாங்க போல இருக்கு. ப்ரோ அது நின்னு பேசும், தக் லைஃப் வர வரைக்கும் நிக்கும்னு நினைக்கிறேன். வைபர் வேற இருந்தாரு, கார்த்திக் என்ஜாய்மா பிரதர் இருக்கும். அவரோட போயிட்டாரு. இனி ஏகே கார்த்திக் புஷ்பா அப்டேட்ஸ் 2 ஏதாவது இங்க வருமா பெரிய இப்போதைக்கு? ஓப்பனிங் இருக்குமா தமிழ்நாட்டுல? புஷ்பா 2 இங்க தமிழ்நாட்டுல பெரிய ஓப்பனிங் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்களா பீகார்ல பாத்தீங்களா கூட்டத்தை? ப்ரோ இதெல்லாம் ஓவரா இருக்கு, அதான் ப்ரோ. நம்புற மாதிரி இல்ல. ஆனா எனக்கு புஷ்பாவே ப்ரோ இப்போ பெருசா வர எல்லா பிடிக்காது ப்ரோ. படமும் நார்த்ல என்ன ப்ரோ அப்படி ப்ரொமோஷன் பண்றாங்க. இந்த கேம் சேஞ்சர் கூட லக்னோல ரிலீஸ் பண்ணாங்க, இது கூட பட்னால. இங்க நீங்க ரிலீஸ் பண்ணாதான் லாஜிக் பேசுறீங்க, அங்க ரிலீஸ் பண்ணா எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்ல தருண் ப்ரோ, எனக்கு புஷ்பாவே பிடிக்காது. பிடிக்காதுன்றதை விட அவ்வளோ கலெக்ட் பண்ற அளவுக்குலாம் அதுல என்ன இருந்துச்சுன்னே தெரியல. ஆனா அப்படி இல்லங்க, ஓடிச்சு. எனக்கும் பிடிக்காதுங்க புஷ்பா ஃபர்ஸ்ட் பாட்டு. எனக்கு அது என்ன, அதுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அந்த பாட்டை வச்சே படத்தை ஓட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் அதுக்கு அது இவ்வளவு ஒரு பெரிய மாடுலேஷன் ஓப்பனிங் ஸ்டைல் தான். மாதிரியே தெரியல. கை இப்படி காட்டுறது, அது சாஞ்சி நடக்கிறது, அதெல்லாம் ஒரு ஸ்டைல். இந்த படத்தை ஓவரா கொண்டு வந்தானுங்க. புஷ்பா 2 ட்ரெய்லர்ல அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கு ப்ரோ, அவர் நடந்து வர்றது. ப்ரோ புஷ்பா புஷ்பா 1 ஒன்லயும் அப்படிதாங்க தமிழ்நாட்டுல வந்தாரு. நல்லா ஓடிச்சா? ப்ரோ சூப்பரா இப்போ வந்துச்சு. இது புஷ்பா 2 வந்துட்டு ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் மைத்ரியே ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க. யார் தான் ப்ரோ பண்ணுவாங்க? எவ்வளவு ப்ரோ அது அது கலெக்ட் ஆனா எவ்வளவு பிரேக் ஈவன் பண்ணனும்னா எவ்வளவு ப்ரோ பண்ணும் அது பிரேக் தமிழ்நாட்டுல? இல்ல என்ன ப்ரோ, பிரைஸ் தான் ப்ரோ? ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வேர்ல்டு விட ஓன் ரிலீஸ் மாதிரி தான் பண்றாங்க. பிரேக் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு எல்லாமே அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்துருங்க அந்த படத்துல. ப்ரோ 1 ஏங்க தமிழ்நாட்டுல நல்லா தேவாரான்ற படமே 400 கோடி கலெக்ட் ஆகுது, ஓகேவா? அப்போ புஷ்பா என்ன ஆகும்? கரெக்ட் தான் ப்ரோ. கார்த்திக் நீங்க தான் வாங்குறீங்களா? நீங்க தான் ஏரியா வாங்குறீங்களா? அந்த அளவுக்கு அந்த முன்னு போல ப்ரோ. நம்ம லட்சத்துல தான் இருக்கும், இந்த கோடிக்கெல்லாம் போகவே இல்லை. ஓகே கார்த்தி ப்ரோ 1 நல்லா இப்பதான் ஓடிச்சா? 1000 லட்சத்துக்கு வந்திருக்கும். வாழ்த்துக்கள். 1 தமிழ்நாட்டுல நல்லா போச்சா ப்ரோ? மகேஷ் பாபு தான், அதெல்லாம் போகல. அது அங்கேயே ஃபிளாப் தானே. இல்ல புஷ்பா 1 பார்ட் 1 சொல்றேன், தமிழ்நாட்டுல நல்லா போச்சா? புஷ்பா பார்ட் 1 சொல்றீங்களா? எங்க ஒன்னு இதே டேரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காருங்க, அதான் சொல்றேன். புஷ்பா ஒரு 2 சூப்பரா போச்சு, ஹிட். பாட்டுங்க அந்த படத்துல பெரிய பிளஸ் அந்த பாட்டு தான். அதே மாதிரி ஒரு பாட்டு கூட வச்சிருக்காங்க பார்ட் 2ல. ஆனா நார்த்துக்கு அது இருந்தா போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எல்லா படமும் பூல் புலையா 3 பாருங்க, அது வந்ததை விட தமன்னா பாட்டு தான் ஹிட். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துடுறாங்க ப்ரோ.
இப்போ இந்த சவுத்ல இருக்கவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நம்ம ப்ரொமோஷன் பண்ணா நார்த்ல இருந்து தான் பண்ணணும். அங்கதான் ரொம்ப ரீச் ஆகுது. அங்க இருந்து தான் நம்ம எடுக்க முடியும் நிறைய அப்படின்னு எல்லாம் நார்த்துக்கே போறாங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு. ப்ரோ நார்த் பெல்ட் ரொம்ப பெருசு ப்ரோ. நீங்க அங்க மட்டுமே 600 கோடி 700 கோடி பண்ண முடியும் ஹிட் ஆயிடுச்சுன்னா. அதனால எல்லாரும் அதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கார்த்திக் பிரதர், இப்போ பத்தான்லாம் கலெக்ட் ஆச்சு. ஏதாச்சும் ஏகே அப்டேட் வருமா பொங்கல் இதுக்குள்ள டிசம்பருக்குள்ள வருமா? அடுத்த 3 படம் இருக்குல்ல வரிசையா, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் சிவா. இல்ல பொங்கலுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க. கன்ஃபார்மா பொங்கலுக்கு விடாமுயற்சி பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் ஷூட்டிங்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு, முடியணும். அதுக்குள்ள இது முடிஞ்சிரும் போலியே குட் பேட் அக்லி. அவங்க போடுறத பார்த்தா டக்கு டக்குன்னு அது போயிடும். முடிஞ்சிடும். இல்ல கார்த்தி, ஆக்சுவலா கேம் சேஞ்சரும் ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா இங்க? அப்ப எப்படி விடாமுயற்சி பண்ணுவாங்களா? என்ன பிரச்சனை இருக்குன்னா, விடாமுயற்சியில அவர் நடிக்கணும், ஓகேவா? ஆனா குட் பேட் அக்லில தாடி விழுந்திருக்காரு, நடிச்சிருக்காரு. அங்க அவரு அதுல இருந்து கட் பண்ணிட்டு வந்து தாடி ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு இந்த படத்துல நடிச்சாதான் இது முடியும். ஆனா அது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா போயிட்டு இருக்கு ஷூட்டிங். அது பிரேக் பண்ணிட்டு தாடி எடுத்துட்டு வந்து இங்க நடிக்க முடியாது. ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் ஏதோ உடம்பு இளைச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல ப்ரோ. விடாமுயற்சி நடிக்கும் போது இருந்ததுக்கும் அது பிரச்சனையே இல்லை ப்ரோ. அது பிரச்சனையே இல்லை. அது வந்து கேமரா சிஜி எல்லாம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த தாடி எடுத்துட்டு வந்து இதில் நடிக்கணும். பட் தாடி எடுத்துட்டு வந்து இதில் நடிச்சா திரும்ப தாடி வர்றது 10-15 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரேக் ஒன்றும் 15 நாள் 20 நாள் அங்கே பிரேக் ஒன்றும், அது அங்கே நடக்க முடியாது, அங்கே பண்ண முடியாது. அது ஃபாரின் ஷூட்டு, அந்த சிக்கல்ல இருக்கு. கார்த்தி ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க, அது மட்டும் தானா விடாமுயற்சியில? ப்ரோ அதுல பாட்டே தேவையில்ல ப்ரோ. ஒரு நாள் நடக்கிற கதையில எதுக்கு ப்ரோ பாட்டு? வரப்பா பாருங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ, சூர்யா அடுத்த படம் ஏப்ரல் 10 பிளான் பண்றாங்க, அப்படியா இல்ல தள்ளி போகுமா? ப்ரோ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, எல்லா படமே டேட் சொல்லியிருக்காங்க. இது வரும் அப்படின்றதுனா அப்பதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் சூர்யா வந்து சோலோ ரிலீஸ் தான் பண்ணுவார். கரெக்டான ப்ராப்பரான டேட்டு பார்த்து கொஞ்சம் சோலோவாக ரிலீஸ் பண்ணி தான் பண்ணுவார். கிளாஷ்லாம் பண்ண மாட்டார். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் சோலோ ரிலீஸ் பார்க்கறத விட ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் ரிலீஸ் பண்ணி. பார்ப்போம் அடுத்த படத்துல. நார்த் இந்தியா பார்த்தாங்க வேஸ்டா விட்டுட்டாங்க. ஃபெஸ்டிவல் ரிலீஸே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். தமிழ்நாட்டிலேயாவது ஏதாவது கலெக்ஷன் வந்துருக்கும். கார்த்திக் ஜி, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன். இப்போ ரிலீஸ் பண்ணாம வேட்டையனோட அகேன்ஸ்டா ரிலீஸ் பண்ணியிருந்தா எப்படி ஓடி இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கா? அது சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் மேபி அந்த டைம்ல என்ன மக்களோட மூடுன்றது பொறுத்து இருக்கு. நம்ம நடந்ததுக்கு சொல்லலாம், நடக்காத விஷயத்துக்கு எப்படி சொல்ல முடியும் கம்பேரிசன்? அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா ஒரு தாத்தாலாம் ஒருத்தர் பேசியிருப்பாரு ப்ரோ. என்ன ப்ரோ அப்படி உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரிவ்யூ கொடுக்க சொன்னா? அது விஜயமா இது சூர்யா மேல உள்ள கடுப்புங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு படத்தை சூர்யா மட்டும் இல்ல ப்ரோ, ஒரு பர்சனல் அட்டாக். டைரக்டர் சூர்யா எல்லாரையுமே செய்ன்னு செஞ்சிருவாரு அவரு. கரெக்ட். பட் ஆனா அது அல்டிமேட்டா சூர்யா மேல கோவம் வந்து. அதுதாங்க இப்ப எங்கெங்க வருது சூர்யா மேட்டர் வருது, ஜெய்பி மேட்டர் வருது, அப்புறம் அவங்க ஜோதிகா பேசின மேட்டர் வருது, அப்புறம் ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு போட்டு அடிக்க வருது. எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து, ஆமா அப்பதான் தெரியுது. இந்த நாடோடிகள் படத்துல சொல்லுவாங்கல்ல, அப்போ ஊர் ஃபுல்லா உங்களுக்கு தான் வச்சிருக்கீங்களா நீங்க, அந்த மாதிரி. ஏன் இவ்வளவு நெகட்டிவ் வருது அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே, ஒரு ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. சூர்யா படத்துக்கு விஜய் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ நெகட்டிவா சொல்லுவாங்க. ஓகே, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஜய் படம் வரும்போது அஜித் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் நெகட்டிவா சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி சொல்லி இவங்களுக்குள்ளதான் இருக்கும். என்ன அந்த கட்சிக்காரன் இது ஜாதிக்காரன் வரான், அதுக்கப்புறம் இங்க இருந்து இதெல்லாம் மாத்தி மாத்தி எல்லா பக்கமே வச்சிருக்கீங்களா? காமெடி என்னன்னா, ராபின்ஸ் எல்லாம் வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சூர்யா விட்டுறக்கூடாது, அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா டிஎம்கே சப்போர்ட்டர்ல அவர், அதனால. ப்ரோ நீங்க என்ன வேணா சொன்னாலும் படம் இவனுங்க அடிச்ச அளவுக்கு இல்ல ப்ரோ.
அதுதான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. நீங்க நார்மலா ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லியிருந்தா எல்லாம் ஆவரேஜ் படம் தான் சொல்லியிருப்பாங்க. இப்படி உட்காந்து அடிக்கும் அதனாலங்க போது நீங்க எப்படான ஒரு ஏங்க குரூப் காத்திருக்கோம். நம்ம எப்படா சிக்குவோம் அப்படின்னு. சிக்கும் போது அடிப்பாங்க. அது சூர்யாக்கு இதெல்லாம் மட்டும் அவருக்கு இல்ல. புரிஞ்சிருக்கணும். நாளைக்கு எல்லாருக்கும் அது அதுதான். சூர்யாவுக்கு புரிஞ்சிருக்கணும். அது ரஜினி என்ன முட்டாளா? அவர் எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. ஏதாவது வாயை திறந்திருக்காரு ஏதாவது ரஜினிக்கு கட்சி தான் பத்தி. நடந்துச்சு. இல்ல ரஜினிக்கு ரஜினிக்கு தான் நடந்தது. நடந்துச்சு நான் எல்லாம். சொல்றது நான் சொல்றது இந்த இதுக்கு ஜெயலலிதாக்கு அந்த குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன் நான். அவர் என்ன முட்டாளா? அவருக்கு தெரியாது. ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? அவர் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சின்னு பிரிஞ்சுட்டோம்னா மக்கள் பிரிஞ்சிடுவாங்க, ரசிகர் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அமைதியா இருக்காரு. அதை விட்டுட்டு இவர் வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றது அதெல்லாம் வந்து அப்படி இருந்தா நீ ஒரே இதுவா போயிடணும். அது மட்டும் இல்லாம போஸ் வெங்கட் வந்துட்டு நீங்களாம் ப்ரோ அரசியலுக்கு வரணும். விஜய் ப்ரோ விஜய் கார்னர் இவரும் பண்றது. ஏங்க அந்த It's not அடிதான் இல்ல fair. ப்ரோ ரஜினி முன்னாடி இவரும் வாங்கினதானுங்க. வெளிப்படையா இவர்லாம் ஏங்க பேசல ப்ரோ. அவருமே இப்போ ரஜினியுமே இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து காலம் நடிச்சு கல்லம் நடிச்சு அடி வாங்கி இல்ல அதுக்கப்புறம் நான் இந்த அது பக்கம் இல்ல வந்து ஜி, தூத்துக்குடி அது மேட்டர் கரெக்ட். பேசுறாங்க. நான் சொல்றது அதெல்லாம் அண்ணாமலை அவரு மட்டும் என்ன இல்ல அப்படி சொல்ல. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லணும். கலெக்ஷன்ல இது இதுக்கு அந்த குரல் கொடுத்தல 96க்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன் நான். இல்ல ப்ரோ இவர் எங்க நான் வந்து இதுதான் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காரு? அவரு சுத்தி அறிக்கை இருக்கவங்க கொடுத்தது ஏடிஎம்கே அகேன்ஸ்டா ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்தாருல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலா. ப்ரோ அது விடுங்க. இப்ப விஜய்க்கு ஆப்போசிட்லாம் அவர் அவரு பேசல. பேசலங்க. இப்போ போஸ் போஸ் வெங்கட் வெங்கட் பேசினதுன்னு சொல்றேன். போஸ் ப்ரோ வெங்கட் அவருக்கு கிடைச்ச பேசுனதுக்கு ஸ்டேஜ் யூஸ் பண்ணிட்டாரு ப்ரோ போஸ் வெங்கட். அவர் யூஸ் அவருக்கு பண்ணதுக்கு தான் சொல்லிட்டாரு. இவரு மேல போய் விஜய்க்கு வந்து விஷ் பண்ணிருப்பாரு. என்னோட இன்னொரு நண்பர் ஏங்க வர்றாங்க அவர் விஜய் அடிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா புகழ்ந்து பேசிட்டாருங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவரு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. இப்போ அவர் அடுத்த அந்த ஸ்டேஜ் அதுதாங்க அவ்வளவு ஆடியன்ஸ் அவர் மிஸ்யூஸ் பண்ணிக்கினாரு ப்ரோ. அவ்வளவுதான். வார்டன் தான் அடிப்போன்ற அதை மாதிரி நீங்க அதெல்லாம் அட்வான்டேஜ், அதெல்லாம் இதுவா போயிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதை நீங்க இவரு மேல போட முடியாது இல்ல. இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல கரெக்ட் போஸ் தாங்க, வெங்கட்ட கூப்பிடுவாங்களான்னு தெரியல. அது கரெக்ட் தாங்க. பட் இது எல்லாமே ஒரு காரணமாயிடுச்சுன்னு சொல்றேன் நான். கார்த்திக் அது பிரதர், கூட ஒரு இம்பாக்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இங்க ஜோதிகா அவங்க ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்துருந்தாங்க, நேற்று முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன் பிரதர். அவங்க இல்லை ஏற்கனவே மூவி வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. அவங்க எது கொடுத்தாங்க, ஏன் தேவை, அது ஏதோ ப்ரெஷரைஸ்டாக அவங்க கொடுத்த மாதிரி இருந்தது. ஏதோ கொடுக்கணும், சரி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதனால கொடுத்தாங்கன்னு என்னன்னு தெரியல. எதுக்கு தேவையில்லாத அது இன்னும் ஒரு சண்டை ஏற்றி விட்டுருச்சு இன்னும். ஆமாமா அது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் தான். என்ன பண்ண முடியும்? ஏங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கமா நிக்கும் போது அது எடுத்து பேசுறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அது நான் பல டைம் பார்த்துட்டேன். அமீர் மேட்டர்ல பார்த்துட்டேன், ரகுனி தேட்டர் மேட்டர்ல பார்த்துட்டேன். ஆனா இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு இவன்கிட்ட சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவானுங்க. டேய் ரோஹினி தேட்டர்ல அன்னைக்கு வந்து அவங்க உள்ளன்னு சொல்லி பேசுறியா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதே கோடம்பாக்கத்துல கோயம்பேட்டுல அதே பிரிட்ஜுக்கு கீழே அங்கேயே தான் தங்கியிருக்காங்க. அதை பத்தி எவனா பேசியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு பதில் சொல்லுவானுங்க. ஆனா அன்னைக்கு ஹீட் ஆஃப் இந்த மூமெண்ட்ல அவங்க பேசுறது இதெல்லாம் நியாயம் இல்லையா, இதெல்லாம் வந்து திண்டாமை இல்லையா, அதெல்லாம் பேசி சண்டைக்கு வந்து நம்மளை அடிச்சு கடிச்சு கொப்பரி நம்ம சட்டை பிடிச்சு கிழிச்சு இதெல்லாம் பண்ணுவானுங்க. அமீர் மேட்டர்லயும் மொத்தமா அமீர் மேல எல்லாருமே அமீர் பாத்தீங்களா அவர் நல்லவர் வல்லவர்னு. அதுக்கப்புறம் அதே அமீருக்கு வந்து அந்த ஜாஃபர் சாதிக் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஊரே சேர்ந்து அவர் திட்டுறாங்க. அப்போ சோசியல் மீடியாவே எப்படி இருக்கும்னா மாப் மென்டாலிட்டியில தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு இருக்கும்போது இது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் தான். அப்புறம் இன்னொன்னு, சூர்யா வந்து ரொம்ப ஜோதிகா வந்து ரொம்ப ஸோ அதுவுமே ஸ்டோரி அவங்க டிஸ்கஷன் பேசியிருக்க டைப்ல. தேவையில்ல. இப்போ இந்த மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல ஒரு சிலர்லாம், அந்த மாதிரி வெளி ஆளுங்க பேசும்போது கூட ஓரளவுக்கு சரி ஓகே அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. அவங்களே பேசும்போது கண்டிப்பா அது ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையே என்னன்னா, நான் வந்து சூர்யாவோட ஒய்ஃபா பேசல, நான் சினிமா லவரா பேசுறேன். அதுவே பொலியா இருக்கு இல்லையா? அந்த வார்த்தையே பொலியா இருக்குல்ல. அதான் அதுலயே வந்து இவங்க முதல்ல இவனுக்கு யாருமே கேட்க மாட்டானுங்க. இவனுங்க எல்லாருமே ஒரு மூட்ல இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ற இதுல இருக்கானுங்க. அப்படிங்கும்போது விளக்கம் சொல்லும் போது இதை வந்து வந்தா யார் எதுக்கு போறாங்க? அவங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் அப்ரிஷியேட்டட் ப்ரோ. ஆனா அது வந்து அவங்க வந்து ஆடியன்ஸே ஒரு மாதிரி சொல்றாங்களே ஒரு ப்ரொபகண்டா அஜெண்டா. எல்லாருமே ஒரு ஃபைட்ல இருக்காங்க ப்ரோ. ஸோ இந்த டைம்ல எதுவுமே எடுபடாது இவங்க கிட்ட. இன்னொன்னு, சூர்யா வந்து இப்ப பாலிவுட் இப்ப மும்பைல செட்டில் இருக்காரு. அது ஏதோ ப்ரெஷரைஸ்டா அவரு போயிருக்காரா, இல்ல இது அவரு விருப்பப்பட்டு போனாரா, அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அது டீ நகர்ல ஒரு வீடு இருக்கு.
டி நகர் தான் வீடு இருக்கு. டி நகர்ல ஷூட்டுக்கு முக்காவாசி நாள் சென்னையில் தானே ப்ரோ சுத்திட்டு இருக்காரு. இல்ல டி பிரதர், அதுக்கு நகர் சொல்லல. பக்கமா போனீங்கன்னா அவர் வீட்டுல இருக்காரு இல்லைன்னு போய் பார்த்துட்டு வாங்க. இல்லையா? ஐயோ, அதுக்கு அப்படி சொல்லிட்டேன் நானு. அவர் இப்ப ப்ரொடியூஸ்லாம் பண்ணார்ல, இப்போ இந்த படம் சூரிய ரிப்போர்ட்டர் ஹிந்தியில ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் நிறைய அது ரொம்ப ப்ரெஷரைஸ்டா பண்ணாரா, இல்ல அவரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணாரா பிரதர் அவரு? சரி, அந்த படத்தை ஒரு ரீமேக் ரைட்ஸா ஒருத்தரை வாங்கி சூரிய ரிப்போர்ட்டர் ரீமேக் பண்றாங்க. ஓகேவா? ஒரு படத்தை வாங்கி ரீமேக் பண்ணும்போது இப்பெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, அந்த படத்தோடைய ஒரிஜினல் ஓனருடைய பேரை போட்டுக்குவாங்க. அவர் காசுலாம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ரைட்ஸ் ஹோல்டர் அவரு, அவர்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கினாங்கன்னா அவர் ஒரு பார்ட்னர் மாதிரி அவங்க போட்டுக்குவாங்களே தவிர, அவர் காசு கொடுத்தாலும் அபிஷேக் வச்சு இது அக்ஷய்குமார் வச்சு படம்லாம் எடுக்கலைங்க அவரு. இன்னொரு கம்பெனி எடுத்தாங்க, அந்த படத்தோட ரைட்ஸ் இவருன்றதுனால இவரோட லோகோ போட்டாங்க. அவ்வளோ. ஓகே பிரதர், ஓகே. காசி இன்னொரு கொஸ்டின், இந்தியன் 2 மோசமான படம் கிடையாது, ஆனா இந்தியன் 2 ஓவரா இதுல இது பண்றாங்க அவரு. அப்ப நான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அதுதான் ப்ரோ, அது இதுக்கான எனக்கு ஹேட் இவ்வளோ தெரியலங்க. இருக்கு ப்ரோ. அது மொத்தமா அந்த இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? இல்ல இந்தியன் 2 எனக்கு தெரிஞ்சு காட்டு மொக்க படம் தான் அதுதான் இந்த வருஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு. அதுக்கெல்லாம் இது ஃபார் பெட்டர், எவ்வளவு பரவாயில்ல இந்த படம். ஆனா அதை விட பயங்கரமா இது பண்ணி கலெக்ஷனை ரொம்ப டவுன் பண்றாங்க. ப்ரோ அதுதான் அதையும் கார்த்தி சொல்லுவேன். ப்ரோ சொன்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸ் பேசுறாங்க, ஆனா இது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பேசல. எல்லாரும் எல்லா பக்கமும் இந்த அடி விழுதுல ரொம்ப ப்ரோ உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நான் சிங்கா எல்லாம் ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இதை இப்போ உங்களுக்குலாம் புரியுற மாதிரி எக்ஸாம்பிளே சொல்றேன். ஓகேவா? இந்த பிஜேபிக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் இந்த எலெக்ஷன்ல. இப்போ மோடி தான் பிஎம், 6 மாசம் ஆச்சு, அவர் தான் பிஎம்மா இருக்காரு. என்னமோ இவங்க ராகுல் காந்தி பிஎம் ஆன மாதிரி நம்மகிட்ட வந்து எவ்வளவு வம்பளுத்தானுங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு. என்ன பேச்சு பேசினானுங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம பேசினதுக்கு ரியாக்ஷன் அவ்வளவுதான். அவன் என்ன, நீ வந்து 400 தொகுதி ஜெயிக்குன்னு சொன்னல, நீங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டியில் வருதுன்னு சொன்னீங்கல்ல, என்ன வந்துச்சு? அப்போ இவனுங்களுக்கு தேவை தான். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன வார்த்தை தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்குமே தவிர, அவன் வந்து லாஜிக்கெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். இப்போ கூட 2-3 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, வேட்டையனும் கங்குவும் தனித்தனியாக வர்றது வந்து கோட்டோட கலெக்ஷனுக்கு இதுன்னு நான் சொன்னேன். ஆனா நான் சொன்ன பாயிண்ட் வேட்டையனும் கங்குவாவும் படம் சரியில்லை, ஓகே. ஆனா அமரன் ஒரு படம் நல்லா வந்துச்சு இல்ல குறுக்க, அந்த படம் சொல்லவும் வந்துருச்சு இல்ல தீபாவளிக்கு. ஆந்திராவில் என்னாச்சு? கோட்டோட கலெக்ஷன் அதிகமாச்சு இல்ல. தமிழ்நாட்டுல எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு 7 தேட்டர்கள் போடும்போது தெரியும் என்னன்னா, கோட் வந்து வைடா ரிலீஸ் ஆச்சு, நிறைய தேட்டர்ல போட்டாங்க. ஆனா கோட்டு தான் அதிக கலெக்ஷன், அதை மறுக்கிறது இல்லை. ஆனா என்ன ஆகும்னா, ஒரு சில தேட்டர்ல 3 தேட்டருக்கு 4 தேட்டருக்கு ஊர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து 4 தேட்டர்லயும் கோட்டு போட்டிருப்பாங்க. ஆனா அமரன் 2 தேட்டர்ல தான் போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்ல அமரன் வந்து கலெக்ஷன் அதிகமா வரும். இப்போ 100 தேட்டர் போடுறான்னா அதுல 80 தேட்டர் கோட்டு இருந்தாலும் 20 தேட்டர்ல வந்து அமரன் வந்து நிற்கும். இன்னும் அமரனுக்கு 2 வாரம் ஃப்ரீ ரன் வேற இருக்கு. புஷ்பா வரைக்கும் வேற படம் இல்லை பெருசா தமிழ்ல. அந்த மாதிரி ஆகும். அதுதாங்க. அப்ப நம்ம சொன்ன நம்ம என்ன சொன்னோம், ஒருவேளை வேட்டையனோ கங்குவாவோ சோலோ ரிலீஸ் ஆகுது, அந்த படம் நல்லா இருந்தா 2மே நல்லா இல்லை. ஆனா அந்த நம்ம சொன்ன லாஜிக் படி அமரன் வந்திருக்குல்ல, அது உங்களுக்கு புரியாதுங்க. இவனுக்கு என்னன்னா, நீ சொன்னது நான் சொன்ன கான்டெக்ஸ்டே விட்டுருவானுங்க இவனுக்கு. அது தெரியாது, அது புரிஞ்சிக்காம பேசுற ஒரு குரூப் தான் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, அவங்களோட மைண்ட் செட் வந்து வெறும் ட்ரால் பண்ணும், கீழே இருக்கணும்ன்றது தான் இருக்கு. அவ்வளவுதான். அதுதாங்க. அதை தாண்டி ஒண்ணுமே புரியாதுங்க. நம்ம ஏன் சொல்றோம் அவங்களும் புரியாது. கார்த்திக் ஜி, அமரன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமலோட இதுவா இல்ல வந்துட்டு இப்போ இந்த படம் சொல்றேன், அமரன் படத்துல வந்து பார்ட்னர்ஷிப் அது சோனி அவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்புங்களா? அது பார்ட்னர்ஷிப் தான் சோனி அவங்களோட சேர்ந்து. சோ அப்ப லாபம் வந்து அந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணது சோனி தாங்க. சோனி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இங்க பிளான் பண்ணி எடுத்தாங்க. சோனி வந்து டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ இவங்க வச்சு பண்ணாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ரிலீஸ் அப்போ சோனி வந்து வெளில போயிட்டாங்க, ராஜ்கமல் தான் முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரியல, கரெக்டா தெரியல. ஆனா பெரிய ப்ராஃபிட் தான் ராஜ்கமலுக்கு. விக்ரம் அமரன் 2மே சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர். இல்ல ப்ரோ, சிவகார்த்திகேயன் என்ன நினைச்சாலும் திருப்பி இப்படி ஒரு படம் உடனே வருமான்றது சிவகார்த்திகேயன் நினைக்கல, அதான் உண்மை. பயங்கரமான ஒரு கனெக்ட் ப்ரோ. இப்போ அமரன் வந்துட்டு இந்த அளவு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி 300 crores கிட்ட போயிடுச்சு. இப்போ
இப்போ அடுத்து வர சிவகார்த்திகேயன் படத்துக்கும் இதே அளவு ஹோப் இருக்கணும் ப்ரோ. அவர் இதை ஃபுல்ஃபில் பண்ணி தானே ப்ரோ ஆகணும். இல்லைன்னா அவரது கொஞ்சம் குறைய தானே ப்ரோ செய்யும். ப்ரோ அதுதான் ஒரு படத்துல உங்களோட மார்க்கெட் பெருசாகாது ப்ரோ. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 படம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த அந்த இதுக்கு வந்துருவாரு. ஆனா அவரு திருப்பி இதே மாதிரி ஒரு படம் இமீடியட்டா கிடைச்சதுன்னா நல்லதுதான். அதான் ப்ரோ, இது இப்படி கொடுத்துட்டே இருந்தா அவர் growth போன போக அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா போகும் இல்லை ப்ரோ. இல்லைன்னா இதே மாதிரி ஒரு எதனா ஒரு படம்ல சரி வந்துச்சுன்னா கூட அடி வாங்கிடுவார் இல்லை. எல்லாருக்கும் நடக்கிறது தான் ப்ரோ. விஜய் ஏன்னா ஒரு 10 அடுத்த வருஷம் அடி படமே வாங்கினாரு. அதுக்கு அடுத்த படமே இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் இந்த மார்க்கெட்டை வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அடுத்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் ஓப்பனிங் ஒன்று இருக்கும் இல்லையா ப்ரோ? இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அடுத்த வர படத்துக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இல்ல கார்த்தி ப்ரோ, ஆனா எல்லார் கரியர்லயுமே ஒரு 10 இயர்ஸ் ஸ்லோப் இருக்க தானே செய்யும். அது எந்த பீரியட்ல வருதுன்றது தான். ஓவர் கம் பண்ணும் ப்ரோ. யாருக்கு இருக்கு அப்போதான் இந்த மாதிரி? சஸ்டெயின் ஆக முடியும். என்ன ப்ரோ? யாருக்கு இருக்கு இந்த மாதிரி 10 இயர்ஸ் ஸ்லோப்? இல்ல 10 இயர்ஸ்னாலும் ஒரு 5-6 இயர்ஸ் ஒரு ஃப்ளாப் திருப்பி அவங்களோட டைரக்டர் இது பண்றதுக்கு. அது விஜய்க்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, விக்ரம்க்கு இருக்கு, விக்ரம்க்கு முன்னையும் இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. அஜித்துக்கும் நடுவுல சரியா போல. அவங்க 2 பேருக்கு சரியா போகாதப்பதான் சூர்யா மேல வந்தாரு. அந்த மாதிரி சொல்றேன். இப்ப சிவகார்த்திகேயன் இப்போ ஹிட் கொடுத்தாலும் அவருக்கும் அந்த பேட் ஃபேஸ் எப்படியும் ஒரு பாயிண்ட்ல வரும். அதுல இருந்து எப்படி வராங்கன்றது தான் ஸ்டார்டம் இருக்கு. விமல் இப்ப கொஞ்சம் நல்ல கதையா தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரா கார்த்திக் ஜி? யாரு? விமலா? விமல் தெரியலையே, நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நேற்று கூட இந்த போட்டோ வந்துச்சு. இல்ல இப்போ இந்த இது போகும் இடம் எங்க தூரம் இல்லையா வருதுன்னா அது? ஆமா, அது எனக்கு ஓடிடிலே வந்துருச்சு அப்புறமே. இல்ல அது அதுக்கு முன்னாடி இன்னொரு படமும் சரி அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற இப்போ இது சாரி அந்த வெப் சீரிஸ் நடிச்சாரு அது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் விலங்கு 2 வேற வருது இல்ல ப்ரோ. கலகலப்பு 3 வருது ப்ரோ. அதுல நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சுந்தர் சி ஓடுதுங்களா? ஆமா ஆமா. ஓகே. கார்த்தி ப்ரோ, இந்த சுசித்ரா பாத்தீங்களா? ரொம்ப அபியூசிவா வீடியோ போட்டு ரொம்ப ப்ரோ எல்லாத்துக்கும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அதுக்குன்னு யாருக்கு வந்தாலுமா, யாருக்கு ரத்தம் வந்தாலும் நடுவுல வந்துட்டு இருக்காங்க. யாரு? அவன் சைக்கோங்க நீங்க வேற. சுசித்ரா ப்ரோ இவி வன்மமா பேசியிருக்காங்க பிச்சிங் அப்படி இப்படின்னு. யாரு ஃபுல்லா நான் சூர்யாவை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா இந்த மாதிரி எல்லாம் பேசி ஒரு தனி உலகத்துல வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த லூசு பேசுறதெல்லாம் கேட்டு அததான் கார்த்தி நான் சொன்னேன், சைக்கோ அது. கார்த்திக் ஜி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா? அது யாராவது பாத்தீங்களா? நயன்தாரா கல்யாணம் அந்த இது ப்ரோ எல்லாம் சொல்றாங்களே ப்ரோ. வேலை வெட்டி இல்லாம கல்யாணத்துல உட்காந்து ப்ரோ பார்ப்பான். ப்ரோ 10 நிமிஷம் கல்யாணத்துல ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதுல ப்ரோ தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க ப்ரோ. அது ஹிந்தி சீரியல் மாதிரி டப் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்ல. இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே. யாரு இப்ப உட்காந்து உங்க வீட்டு கல்யாணத்துக்கு கேசட்டே பார்க்க மாட்டீங்க, அதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? 10 நிமிஷம் கல்யாணத்தை உட்காந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதுக்கு கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இது அமரன் நெட்ஃபிளிக்ஸ் இது வந்து 1 வீக் டிலே பண்ணிருக்காங்களா ப்ரோ? ஓடிடி ஆமா இந்த ஆமா அது கன்ஃபர்ம்ட், அது கன்ஃபர்ம் நியூஸ் அது. ஆமா நெட்ஃபிளிக்ஸ் இன்னும் வரல. ஓகே ஓகே. அப்ப தியேட்ரிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 2 வரைக்கும் ஒரு ஃப்ரீ ரன் தான் இருக்குல்ல அப்ப அமரன். இன்னும் 2 வாரம் ஓடினாலும் பாப்பாங்களாட்டு இருக்கு. அத்தனை பேர் போறாங்க ரிப்பீட். எச்டிபிட்டே வந்துட்டு இருக்குது டெலிகிராம்ல. அப்படி வந்தும் பயங்கரமா ஓடுது இல்லையா? பயங்கரமா ஓவர்சீஸ்ல எவனா ஒருத்தர் லீக் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓவர்சீஸ்ல அந்த ஒரு கண்ட்ரில லீக் பண்ணிருப்பாங்க. கார்த்திக் ஜி தங்கம் வருமா வராத கார்த்திக் ஜி ஓடிடில? அதுவும் வந்துட்டு இந்த எச்டிபிட் தங்கலாம் ப்ரோ. அது வந்துருச்சா?
ப்ரோ தங்கலனால ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு ப்ரோ ஹெச்டி பிரிண்டர்லாம். அதாங்க ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சுங்க. அது எப்பயோ வந்துச்சு. பாத்துருவோம். தீபாவளி டைம்லயே வந்துச்சு. ப்ரோ லக்கி பாஸ்கர் எப்படி ஓடுது ப்ரோ? அது சூப்பரா போகுது, நல்லதா போகுது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த படத்திலே அதுதான் ரொம்ப நல்ல படம்னாங்க bro. ரொம்ப நல்லா ஆ- இருந்துச்சு. ஆமா ஆமா ப்ரோ, உண்மையில கண்டென்ட் வைஸ் பார்த்தாக்கா லக்கி சூப்பர் பாஸ்கர் படம். ரொம்ப நல்ல சூப்பர் படம் ஆமா ப்ரோ. அது ஸ்கேம் 1992 வந்தது. கரெக்ட். அது அமரன் தான் நல்லா இருக்கு. அமரனுக்கு அடுத்து லக்கி பாஸ்கர். அமரன் நல்லா இருக்கு. அமரன் நல்லா இருக்கு ப்ரோ. அமரன் நல்லா இருக்கு. ஆனா கண்டென்ட் வைஸ் லக்கி பாஸ்கர் செம்ம ஸ்ட்ராங்கான படம் ப்ரோ. ஆமா ஆமா. இப்போ தக் லைஃப் வந்து ஜூன் 5th ரிலீஸ் டேட் இது பண்ணிருக்காங்க இல்லையா, லாக் பண்ணிருக்காங்க இல்லையா, தேர்ஸ்டே வருது. ஜூன் 6th ஏதாவது ஹாலிடே வருதா இந்த ஃப்ரைடே அன்னைக்கு, இல்ல நார்மல் ஃப்ரைடே தானா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, விக்ரம் டேட் அது. இல்ல கரெக்ட். இல்ல 6th இந்த டேட் எதுவும் வரல, ஸ்கூல் லீவ் எதுவும் ஹாலிடே இருக்கும். எல்லாம் வரல. ஜூன் 10க்கு மேல தானே ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. விக்ரம் டேட் ஜூன் 4th நினைக்கிறேன் இல்லையா, ஜூன் 4th நினைக்கிறேன் 2022 ஜூன் அந்த 4th டேட்ல. விக்ரம். ப்ரோ இந்த படம் நல்லா இருந்தா தான் ஓடும். அது எந்த டேட்ல வந்து என்ன பண்றது? ஆக்சுவலா அந்த டேட்டு தான் வந்து கூலிக்கு வச்சிருந்தாங்க, ஜூன் 4th. ஜூன் 5th அப்படியா? அந்த டேட்டு தான் வந்து கூலி வச்சிருந்தாங்க பிளான். இவங்க டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால கூலி இல்ல அதனால தான் கூலி மே வந்து 1க்கு மாட்டாங்க. இல்ல இல்ல கூலி வந்து ஆகஸ்ட் தானே ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆகஸ்ட்ல தான் அவர் வந்து 50 இயர்ஸ் முடிக்கிறாரு. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. அதெல்லாம் கிடையாது. அதான் இல்ல மே இல்ல 1 அதெல்லாம் இல்லை, சொல்லிட்டாங்களே ப்ரோ. தலை பர்த்டேக்கு வருது. அதெல்லாம் இல்லை. இல்ல அது கூட கன்ஃபார்ம்டு இல்லைன்னு நினைக்கிறேன். மே 1 கன்ஃபார்ம்டு இல்லைன்னு நினைக்கிறேன் கூலி எல்லாம். மே 1 தான் பிளான். கன்ஃபார்ம்டா? அவங்க ஆக்சுவலி ஜூன் 5th தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் முன்னாடி வராங்க, மே ஃபர்ஸ்ட் வருவாங்க. இல்ல இல்ல ஜூன் 5th ஏன் அவரு ரஜினி வந்து எப்போ ஃபெஸ்டிவல் ஹாலிடே தானே டார்கெட் பண்ணுவாங்க, அதுவும் சன் பிக்சர்ஸ். ஏன் அப்படி ஜூன் 5th அவங்க இது பண்ணாங்க? விக்ரம் லோகேஷ் மேரேஜ் அடுத்த படம் தான். ஓகே ஓகே லோகேஷ். ஓகே ஓகே ஓகே. ரமதானும் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் இயர்லியே வருதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரலே வந்துருது. சாரி, ஏப்ரலே. கார்த்தி இந்த வேலைக்கிழமை ரிலீஸ் பண்றதே தலை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. வேலைக்கெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லு, யார் கேட்கப்பா? கார்த்தி இதெல்லாம் ஓவரால். அதுக்கு முன்னாடி எந்த படம் வேலைக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு? எனக்கு தெரிஞ்சு அஜித் படம் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கிழமை ரிலீஸ். இதனாலதான் சாய் யாருனால? சாய்னால தருண். சாய்னால தான் அதெல்லாம். சாய் இன்னொரு 4 படம் பண்ணி அவங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சாய் வந்ததுல இருந்து தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணணும், வீல டைட்டில் வைக்கணும், சிவா வச்சு தான் படம் எடுக்கணும். நல்லா போயிட்டு இந்த மனுஷன் எவ்வளவு மாசா கெத்தா சுத்திட்டு இருந்தீங்க. போறவங்கலாம் அடிச்சுக்கிட்டு நானும் ரவுடி தான், நாங்க தான் ரவுடி பெரிய டான்னு சுத்திட்டு இருந்தீங்க. இப்ப சிவாவை பார்த்து அலறி வரீங்க. ஏதோ ஒன்று பேச வந்தா சிவா அப்படின்னா ப்ரோ அது வேணாம் ப்ரோ, வேற ஏதாவது பேசுவோம் ப்ரோன்றீங்க. அதை விடுங்க கார்த்தி. நான் கேட்ட கேள்வி கார்த்தி, நான் கேட்ட கேள்வி ஏன் கார்த்தி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து. இல்ல படம் எப்பவுமே வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். வேலைக்கிழமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து வேலைக்கிழமை ரிலீஸ் ஆனது. ஒரு காலத்தெல்லாம் அந்த வலிமை படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் வந்து எனக்கு கண்டபடி திட்டிட்டு போன்லாம் போட்டு திட்டி அதை நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தெரியல இவனுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கான வழிட்டானே. இப்ப தெரியுது, சிவான்னு சொன்னா அலறானுங்களே. அப்ப ஐயோ இவ்வளவு ஈஸியா இருக்கே இவங்களை ஹேண்டில் பண்றது. நீங்க வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ண சொன்ன ப்ரோ, அது ஓகே. இல்ல வியாழக்கிழமை ரிலீஸ் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு, அது உண்மைதான். ஆரம்ப படத்துல ஏமரத்னம் இருக்காரு இல்லையா, ஏமரத்னம் வந்து சாய்பாபா பக்தர், அஜித்தும் வந்து சாய்பாபா பக்தர்ன்றதுனால 2 பேரும் சரி ஓகே ஒரு நாள் முடிய அந்த படத்தை வெள்ளிக்கிழமை தீபாவளின்னு நினைக்கிறேன். ஆளுராஜா, பாண்டிய நாடு இதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சாய்பாபா நாடு வியாழக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி லாஸ்டா ரிலீஸ்க்கு ஒரு 4 நாள் 2 நாள் முன்னாடி
வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஆச்சு அதுலயும் காட்டி ஆளினர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அழகராஜா அது ஒர்க் பெரிய ஆயிடுச்சு. தட்டுலாம் கொடுத்துருந்தாங்க. அதான் அது ஒர்க் ஆக்சுவலா ஆயிடுச்சு. ஆளினர் அழகராஜா பெரிய அதுக்கப்புறம் தட்டுலாம் வர கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் கண்டினியூஸா வியாழக்கிழமை அந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அது பண்ண ஆரம்பிச்சாரு. இல்ல பட் தருண் துணிவெல்லாம் புதன்கிழமை விட்டுச்சு. அப்புறம் என்ன துணிதான் புதன்கிழமை பிரேக் பண்ணிட்டீங்களே, சாய்பாபாவுக்கு விபூதி அடிச்சிட்டீங்களே. அப்புறம் என்ன தருண் சிவாக்கு அலர்ல சொல்றீங்களே, இப்ப சிவா அட்லி கார்த்திக் சுப்ராஜ்னா நீங்க யாரை செலக்ட் பண்ணீங்க? சிவாவா? ஏங்க நம்ம அதெல்லாம் இல்லைங்க. அஜித் யாரை செலக்ட் பண்றாரோ யார் படம் நடிச்சாலும் சரிங்க, படம் பார்ப்போம், அவ்வளவுதான். என்னை நிஜமாவே பொறுத்த வரைக்கும் யாரு யாரு டைரக்டரா புகழ் இருந்தானா ப்ரோ, தலைய ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் இவங்களுக்கு. அதுதான் அப்படிதான் போல. நான் இவரு தான் டேரக்டர் அவரு தான் டேரக்டர் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். இந்த பிரசாந்த் நீல் கன்ஃபார்ம் அது. கடைசியா ஸ்கிரீன்ல பார்த்து 2 வருஷம் ஆச்சு. அந்த பிரசாந்த் நீல் படம் கன்ஃபார்ம் டன் அஜித். எங்க நீங்க வேற விருப்பத்துட்டு இருக்கீங்க ஒண்ணுல. இல்ல நிஜமா கேட்டேன் ப்ரோ, நிறைய பேர் அதை திருப்பி 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 இது பண்ணிட்டு இருக்காங்க, ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்டேன். சரி விடுங்க. அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது ப்ரோ. ஜூனியர் என்டிஆர், சலார் பார்ட் 2. பத்ரி ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர் தானே அவரும். அது பத்ரி இல்லங்க, அவரோட கான்டெம்பரரியோட ஃபேனுங்க. கமல் ஃபேன். கம்மி ஃபேனா? கார்த்திக் ஜி பொன்னியின் செல்வன் 2 ஃபிளாப் தானே? இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. ஹிட்டு தான். பார்ட் 1 அளவுக்கு கலெக்ட் ஆகல அவ்வளோதான். ஓகே ஓகே. ஓகே பாய், முடிச்சிடலாமா? இன்னைக்கு பார்ப்போம். பாய் பாய். பை ப்ரோ, பை ப்ரோ.